அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் கீழ்வேலூர் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் கீழ்வேலூர் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் தமிழ் பிரியன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் கீழ்வேலூர் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பக்ரிசாமி அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் பாலசுந்தரம் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் கண்ணையன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் மற்றும் வரவேற்பு நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் கீழ்வேலூர் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பக்ரிசாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சார், அன்மியூட் பண்ணீங்க, மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணீங்க. மியூட்ல தான் சார் இருக்கு, அன்மியூட் பண்ணல சார். நான் அன்மியூட் ஆகல. ஹலோ, ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை வந்து நாங்கள் மக்கள் தொண்டிலே நாளும் ஈடுபட வேண்டுகிறோம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வளர்ந்திட இறைவன் அருளால் அருள் புரிவாயாக. அனைவருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரோட்டரி மாவட்டம் 2981 மற்றும் கீவளூர் ரோட்டரி சங்கம் இணைந்து நடத்தக்கூடிய இந்த காலை சக்கர நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் வருக வருகென வரவேற்கிறேன். காலச்சக்கரம் நிகழ்வானது கலந்து கொண்ட அனைவரும் கீவளூர் ரோட்டரி சங்கம் பெருமை கொள்கிறது. மேலும் இந்நிகழ்ச்சியை கண்டு பயன்பெறும் அனைத்து ரோட்டரி உறவுகளுக்கும் கீவளூர் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்து நிகழ்ச்சியை தொடங்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். ரோட்டரி வணக்கம் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் கீழ்வேலூர் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பக்ரிசாமி சார் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நலசிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். தெளிவு குருவின் தெருமே காட்டல், தெளிவு குருவின் திருநாள் செற்றல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு
சிந்தித்தல்தானே தெளிவு கூர்ந்து சிந்தித்தல்தானே. நன்றிங்க ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை வச்சு நேரா அமர்ந்துக்கிறோம். நன்றாக மூச்செடுத்து இழுத்து அடுத்து சின்முத்திரை மீண்டும் மூச்சிலுங்க. சின்மய முத்திரை. ஆதி முத்திரை. வைகரை துயிலது. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலது. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால் நேரம் நீட்டிக்கிறோம். கால் விரல்களை நன்றாக மடக்கிட்டுங்க. கால் பாதத்தை நல்லா வட்டமா சுத்துறோம். நன்றாக மூச்சு தொடுங்க. ரைட் லெக் நல்லா மடக்கி நீட்டுங்க. லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக். நன்றாக மூச்சு தொடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். நன்றாக ஆழ்ந்த மூச்சு தொடுறோம். பத்து திறன் முதல் நிலை. இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மூச்சுலுங்க. மூச்சு விட்டுட்டு நான்காவது நிலை. உடம்ப வந்து டா வடிவத்துல நல்லா வளைச்சுக்கிறோம்.
5வது நிலை 10 விரல்களை நன்றாக ஊனிக்கிறோம். 6வது நிலை ரைட் லெக் நல்லா ஸ்ட்ரெயிட்டா மேல தூக்குறோம். தலையை நல்லா வந்து பார்க்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா காலை கீழே வச்சுட்டு 7வது நிலை இடது காலை தூக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. 8வது நிலை நன்றாக இடுப்புல கை வச்சு மூச்சு நன்றாக இழுத்து விடுங்க. 9வது நிலை பின்னாடி நல்லா வளைகிறோம். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. 10வது நிலை ஓய்வு. நன்றாக மூச்சு இழுத்து விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடுறோம். அடுத்தது பரீஸ் வட்டாசனம். காலகலமா வச்சுக்கணும். ரைட் லெக் வந்து ரைட் சைடு பாதம் வந்து நேரா அப்படி திரும்பி இருக்கிற மாதிரி வச்சு பின்னாடி கை கோர்த்துக்கிறோம். நல்லா மூச்சு இழுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டு ரைட் லெக் முட்டையில டச் பண்ற மாதிரி உடம்பு கீழே கொண்டு போறோம். கைகளை மேல உயர்த்துறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. கையில கீழே இறக்கிருங்க. மெதுவா மூச்சு இழுத்துட்டே மேல வாங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நன்றாக மூச்சு இழுத்துடுங்க. லெஃப்ட் சைடு திரும்பிக்கிறோம். மெதுவா மூச்சு விட்டே கீழே போறோம். நல்லா தலை வந்து நல்லா கால் முட்டி டச் பண்ற மாதிரி நல்லா கிட்ட க்ளோஸா கொண்டு போறோம். கைகளை மேல வைத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கைகளை மெதுவா கீழே கொண்டு போயிட்டு அப்படியே மூச்சு இழுத்துட்டே மேல வாங்க. நன்றாக மூச்சு விட்டுடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுங்க. காலை சேர்த்து வச்சுக்கலாம். அமர்ந்த நிலைக்கு வந்துருங்க. காலை நேர் நீட்டிக்கிறோம். நன்றாக மூச்சு இழுத்துடுங்க. லெஃப்ட் லெக் மடக்கி கீழே வச்சுக்கோங்க. ரைட் லெக் எடுத்து மேல வச்சுக்கிறோம். சின்முத்திரை அர்த்த பத்மாசனம். நன்றாக மூச்சு இழுத்துடுங்க.
யோகமுத்ரா, அர்த்த யோகமுத்ரா. கைகளை நீட்டி தலையை எந்த அளவுக்கு கீழே கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சின்முத்திரை. நன்றாக மூச்சல் தொடங்க. உத்தீத பத்மாசனம். கைகளை நல்லா உறுதியா வச்சுக்கிறோம். நல்லா பேலன்ஸ் பண்ணி மேல தூக்குங்க. தலை நேரா பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடங்க. நம்முடைய வலது காலை வந்து நல்லா இடுப்பு பக்கத்துல ஒட்டி வச்சுக்கணும். உங்க கைகள் அப்படியே நேர் கொண்டு வந்து ரைட் ஹேண்டை ரைட் லெக் கட்டவரல பிடிச்சிடணும். லெஃப்ட் ஹேண்டை முட்டியை பிடிச்சிருக்கணும். நல்லா முடிஞ்ச அளவுக்கு தலையை பின்னாடி கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடங்க. அர்த்த பந்த பத்மாசனம். நன்றாக மூச்சு தொடங்க. நம்முடைய முதுகுத்தண்டை நன்றாக வலிமைப்படுத்தக்கூடிய ஆசனம். இது எளிமையா யார் வேணாலும் செய்யலாம். உடல் பருமன்னா இருக்கிறவங்க வந்து முட்டி பிடிச்சிட்டு கை வந்து கால் கட்டவரில் பிடிக்க வேண்டியதில்லை. பின்னாடி வச்சு அப்படியே உடம்பு திருப்பி செஞ்சாவே போதும். அடுத்து காலை மாத்தி செய்யணும். ரைட் லெக் நேரா நீட்டிக்கிறோம். லெஃப்ட் லெக் நீட்டிக்கிறோம். கால்களை நல்லா இலக்கமா வச்சுக்கிறோம். லெஃப்ட் ரைட்டு நல்லா காலை இலக்கமா வச்சு நல்லா ரைட்டு லெஃப்ட் நல்லா ஆட்டணும். இப்படி ஆட்டிக்கிட்டே இருந்தோம்னா கால்கள் வந்து தசைகள் இலக்கமாகும். காலை மடக்கி வைக்கிறதுனால பத்மாசனம் போடுறதுனால முட்டியில சில பேருக்கு வலி வரலாம், தசை பிடிப்பு இருக்கலாம். தசைகளை எல்லாம் இலக்கப்படுத்துகிறதுக்கு இந்த மாதிரி காலை மடக்கி நீட்டலாம். லெஃப்ட் ரைட்டு நல்லா ஆட்டினோம்னாவே கால்கள் வந்து நல்லா ஃப்ரீ ஆயிடும். இப்போ ரைட் லெக் கீழே வச்சுக்கிறோம். லெஃப்ட் லெக்கை மேல வச்சுக்கிறோம். சின்முத்திரை வச்சு நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்த யோக முத்ரா. நல்லா மூச்சிலுங்க. மெதுவா மூச்சு விட்டு கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. லெஃப்ட் லெக் நல்லா அப்படி ஒட்டி வச்சுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு வந்து ரைட் லெக் லெஃப்ட் லெக் கால் பெருவரில் பிடிச்சிடணும். ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் லெக் முட்டையை பிடிச்சி நல்லா திரும்பணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நன்றாக மூச்சு விடுங்க.
நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுத்துடுறோம். இப்படி கால்களை நேராக நீட்டிக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டா கால் நீட்டிக்குங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. ஒட்டகாசனம். ரைட் லெக் மடக்கி வச்சுக்கிறோம். அடுத்து லெஃப்ட் லெக்கையும் மடக்கி வச்சுக்கிறோம். கால் முட்டையை பிடிச்சுக்கோங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. முட்டி போயிட்டு நேரா நின்று இடுப்புல கை வச்சு நேரா நிக்கிறோம். ஒரு அடி கேப் வச்சுக்கிற காலை மெதுவாக பின்னாடி வளைஞ்சு ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்டை கொண்டு வந்து ரைட் லெக் குதிக்கால பிடிக்கணும். தலையை நல்லா பின்னாடி கொண்டு போய் லெஃப்ட் லெக்கையும் பிடிச்சிடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. வஜ்ராசன நிலைக்கு வந்துடுறோம். நன்றாக மூச்சு இழுத்துடுறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுத்துடுங்க. அடுத்து யோக முத்ரா. பின்னாடி கை கட்டுங்க. நல்லா மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விட்டே கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. மூச்சு இழுத்துட்டே மேலதாங்க. சின்முத்திரை. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. காலை மெதுவா நீட்டிக்கிறோம். காலை ஸ்ட்ரெயிட்டா நீட்டிட்டு லெஃப்ட் லெக் நல்லா மடக்கி நீட்டுங்க. மடக்கி வச்சுக்கோங்க. அடுத்து ரைட் லெக்கையும் மடக்கி வச்சிருங்க. காலாகலமா வச்சுக்கிறோம். சின்முத்திரை வச்சு நன்றாக நேராக வந்து நல்லா மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. பெருவிரல வச்சுக்கோங்க. கபாலபதி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சு கவனிச்சு மெதுவாக மூச்சு எடுத்து மெதுவாக விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு எடுத்துடுங்க.
மோதிர விரல் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. ஆடிச்சித்தி பிராணாயாமம் பெருவரில் வச்சுட்டு மெதுவாக மூச்சு இழுக்கிறோம். இயன்ற அளவு மூச்சை நிறுத்தி மெதுவாக வலது பக்கம் விடுறோம். மூச்சு காற்று முழுவதும் வெளியே போன பிறகு நன்றாக வலது பக்கமே மூச்சு இழுக்கிறோம். இயன்ற அளவு மூச்சை உள்ள நிறுத்தி மெதுவா இடது பக்கம் விடுறோம். ஓய்வு. இந்த அற்புதமான நன்னாளிலே நாம அனைவரும் முக்கியமான ஒரு பயிற்சி செய்ய போறோம். கேசரி யோகம். அதாவது அமிழ்து உண்ணவா அப்படின்னு சொல்லுவாங்க. அமிழ்துன்னு சொல்லுவாங்க. அந்த அமிழ்து இருக்கிற உணவுலயே மிகச்சிறந்த உணவு அமிழ்துன்னு சொல்லுவாங்க. அந்த அமிழ்து அப்படிங்கிறது நம்முடைய நல்லா தூய்மையா இருக்கக்கூடிய உமிழ்நீர். அதாவது உமிழ்நீர் நமக்கு தூய்மையா இருந்துச்சுன்னா எந்த நோயுமே வராது. அதுதான் மருந்து. மனிதனுக்கு மிகச்சிறந்த மருந்து எது அப்படின்னா அது நம்முடைய அந்த உமிழ்நீர். அந்த உமிழ்நீரையே உணவா நம்ம எடுத்துக்கிறது மூலியமா அனைத்து நோய்களும் குணமாகும். அது எப்படி செய்யறதுன்னா நம்ம நேராக சின்ன முத்திரை வச்சு அமர்ந்துக்கலாம். ஏதோ ஒரு முத்திரையில் வச்சுக்கலாம். விரல்கள் அப்படி ஆனந்த முத்திரை கூட வச்சுக்கலாம். கைகள் இப்படி வச்சு கூட வச்சுக்கலாம். நேராக அமர்ந்து நல்லா ஃபர்ஸ்ட் ஒரு சிங்காசனம் ஒரு வாட்டி செஞ்சுட்டு செய்யறது நல்லது. நல்லா அண்ணாந்து பார்த்து வாயை திறந்து நாக்கரெல்லாம் நீட்டுங்க. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. ஒரு 2 முறை செய்யலாம் சிங்காசனம். இப்படி சுகாசனுக்கு செய்யலாம். முட்டி போட்டுக்கு கால அகலமா வச்சாலும் செய்யலாம். கால் அப்படி வஜ்ராசனுக்கு முட்டி அகலமா வச்சு இப்படி கைய நேரா வச்சு நல்லா நிமிர்ந்து நல்லா கண்களை நல்லா திறந்து பார்க்கணும். வாய் நல்லா திறக்கணும். நாக்க நல்லா நீட்டணும்.
இதுல ஒரு கர்ஜனை கூட கொடுக்கலாம். நல்லா அப்படி ஒரு 5 கர்ஜனை நாம செய்யலாம். கவிதாமா கொஞ்சம் கொஞ்சம் கவனமா செஞ்சுக்கங்க. வலி இருந்துச்சுன்னா மெதுவா செய்யுங்க. காலை சேர்த்து வச்சுக்கலாம். வஜ்ராசனைக்கு வந்துக்குங்க. சுகாசனம், பத்மாசனம் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ நாக்கை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா வாயை திறந்து இங்க பாருங்க. இந்த நுனி நாக்கை வந்து மேல அன்னத்துல போய் டச் பண்ணணும். அந்த சிறுநாக்கு பக்கத்துல அப்படி டச் பண்ணி அமைதியா உட்காந்துட்டோம்னா அந்த லேசா அந்த இடத்த வந்து வருடிக்கிட்டே இருந்தோம்னா உமிழ்நீர் சுரந்துகிட்டே இருக்கும். அந்த உமிழ்நீரை வந்து அமைதியா அப்படியே உள்ள விழுங்கிக்கிட்டே இருக்கலாம். மூச்சு வந்து இயல்பான நிலையில் இருக்கணும். நேராக்கு வந்துக்குங்க. மேல அன்னத்துல டச் பண்ணிக்கிங்கனாக்க ஓய்வு. நாம் அனைவரும் பொங்கல் சாப்பிடுறதுக்கு முன்னாடி அமிர்தம் சாப்பிட்டு இருக்கிறோம். இந்த நல்ல பொங்கல் நாளிலே நம்ம எல்லாரும் நல்லா குளிச்சுட்டு ரெடியாகி புத்தாடியை அணிந்து எல்லாரும் போய் போட்டியில் கலந்துக்கு. கபடி போட்டி நடத்துவாங்க, செங்கல் தூக்குற போட்டி வைப்பாங்க, கணவனை மனைவி தூக்கிட்டு போக சொல்லுவாங்க. இது மாதிரி மனைவி வந்து மனைவியை கணவன் தூக்கிட்டு போவான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் கல்லு வெயிட்டான கல்லை வந்து மேல தூக்குறது, இந்த இளவட்ட கல்லுன்னு சொல்லுவாங்க, கயிறு இழுக்கிற போட்டி எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டு நம்ம நல்லா நம்முடைய உடலை வலிமைப்படுத்திக் கொள்வோம். விளையாட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. நம்ம குழந்தைகள இருக்கும்போது விளையாடுறோம், சின்ன வயசுல விளையாடுறோம், 40 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தர் விளையாடுறதே இல்லை. உடல் வலிமை யோகா பயிற்சி செய்யறது மட்டுமல்ல, விளையாண்டோம்னாலும் விளையாட்டுகள் ஈடுபடும் போதும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். நான் இது வரைக்கும் நல்லா ஆரோக்கியமா இருக்காருன்னு யோகா பயிற்சி மட்டும் இல்லாம விளையாட்டுங்க. அதனால எல்லாரும் பொங்கல் நல்ல நாள் விளையாடுங்க, சந்தோஷமாக இருப்போம். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய பொங்கல் வேளையிலே நமக்கு புதுமையான பயிற்சிகளையும் சிறப்பான ஒரு ஆசனங்களையும் மூச்சு பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த நல்ல சிவமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து பொங்கல், இன்னைக்கு வந்து தை திருநாள். பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இருந்த நிகழ்வுகளை விட இன்றைய வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே அந்த விவசாயிகள்லேருந்து
குடும்பத்திலேருந்து எல்லாருமே குழந்தைகள்லேருந்து எல்லாருமே ஒருங்கிணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு தமிழர் திருநாள் இன்று தைத்திருநாள். மீண்டும் இந்த காலை வேளையிலே காலச்சக்கரம் அன்பர்களுக்கு அனைவருக்கும் இந்த தைத்திருநாள், தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நமக்காக இந்த காலைச்சக்கரம் அன்பர்களுக்காக ஒரு சிறிய தைத்திருநாள் பொங்கல் ஒரு சிறிய பாடல் ஒண்ணு நம்ம இந்த நேரத்துல இப்ப கேட்க போறோம். பொன்னான நாளிலே அந்நாட்டு வாழ்க்கை காணும் ஞாயிறை கையெடுத்து வணங்குவோம். வெள்ளாம தந்திரம் இல்லாமை போக்கிலும் பூமி தாயை மண்டியிட்டு வணங்குவோம். சந்தனம் எடுத்து மஞ்சள் பத்து சக்தி பற்றி பொட்டு வச்ச பானையில பொங்கல் சமைப்போம். பிறந்தா அடி பிறக்கும் அரணியில் ஆனந்தம் பெருக்கும். நீங்கள் திருவிழா இன்பம் சூடும் தமிழர் பண்பாட பழையன கழித்து புதியன புகுத்தி
மழையடி மழையாய் நாமும் கொண்டாட சாதி சமயம் உழவிடும் உழவனின் உழைப்பினை போற்றி உலகெங்கும் அவர் புகழ் பாடிடுவோம். தை பிறந்தா வழி பிறந்தோ அரணியில் ஆனந்தம் பெருகோ. இந்த பொழுதெல்லாம் இனி சுகமாய் இடியட்டுமே. திசையெல்லாம் உறவு பெருகட்டுமே. பிறந்தா வழி பிறந்தோ அரணியில் ஆனந்தம் பெருகோ. ஐயா ஆடியோ சரியா கேட்கலீங்களாயா? நல்ல சோமையா. ஆமாங்க ஐயா, ஆடியோ கேட்கலைங்க. நல்லா கேட்கலையா இல்ல விட்டு விட்டு வந்துச்சா? விட்டு விட்டு வந்ததுங்க எல்லாம். அதான் கொஞ்சம் மிஸ்டேக்கா இருந்துச்சு. வீடியோ இருந்துச்சுல்ல. வீடியோ ஃபுல்லா வந்ததுங்க. சரி. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நானும் போட்டு போட்டு பார்த்தேன். அது முடிய மாட்டேங்குது. அதானுங்க. அதனால காலையில இருந்து கொஞ்சம் ட்ரை பண்ணோம். 4:30 இல்ல, மணில அந்த இருந்து காட்சிகள் பார்க்கும் போதே நம்மளுக்கு அந்த பாட்டும் பொங்கல் நல்லா உணர்வுகள் வந்துருச்சு. ஆமாங்க. பாட்ட போடலாம். நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா ஆடியோ மட்டும் நான் போடுறேன். சரிங்க சரிங்க. அதுக்கு நீங்க அப்படியே கற்பனையில பாத்துக்கலாம். நன்றி. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை வந்து நம்ம இன்னைக்கு வீடியோ மூலியமாவும் ஆடியோ மூலியமாவும் இன்னைக்கு கேட்டிருக்கோம். இது காலைச்சக்கர அன்பர்களுக்கு ஒரு இனிய பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சிறப்பு சந்தோஷம். இன்றைய நிகழ்வுல வந்து நமக்கு சிறப்பு விருந்தினர் வந்து எப்பொழுதும் வர்ற ஆள் தான். ஆனா இன்னைக்கு டாபிக் புதுமை. அவருடைய இன்னொரு மைல்கல்லை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இலக்கியவாணன் ஐயா. இதுவரை அக்குப்பஞ்சர் என்ற வகுப்பை நமக்கு அற்புதமா எடுத்துக்கிட்டு இருந்த இலக்கியவாணன் ஐயா வந்து பொங்கலை பற்றிய ஒரு அற்புதமான சிறப்பை வந்து இன்னைக்கு வந்து சொல்ல போறார். இன்னைக்கு வந்து அவர் பொங்கலை பற்றி ஒரு அற்புதமான நிகழ்வுக்கு வந்து அவர் நமக்கு இந்த டாபிக் எடுத்து இன்னைக்கு பேசுறதுக்கு வந்து மிகவும் பொருத்தமானவர்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம இந்த காலச்சக்கரம் நிகழ்வுல வந்து தொடர்ந்து நம்ம அந்த இயற்கையை சார்ந்து நம்ம அக்குப்பஞ்சர் வகுப்புகளை சார்ந்து சிறப்பா நமக்கு வகுப்பெடுத்துட்டு இருந்தாலும் அவருடைய குடும்பம் பாரம்பரிய விவசாய குடும்பத்தில் பிறந்து இன்றும் அவர்கள் வந்து அந்த விவசாய குடும்பத்தில் சாத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தூர்ல வந்து வாழ்ந்துட்டு இன்னைக்கு வந்து இயற்கையோட ஒன்றி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொங்கல்னால அவங்க ஊர்ல தான் இருக்கிறாங்க. அந்த ஊர்ல இருந்துகிட்டு அவங்க அந்த இயற்கையோட இன்னைக்கு வந்து விவசாய பூமியில இருந்து இன்றைக்கும் அவங்களுடைய குடும்பம் வந்து அந்த விவசாய குடும்பத்தோட அறுவடைகள் அதாவது விவசாயம் சார்ந்து மற்ற அறுவடைகள் மற்ற எல்லாத்தையுமே வந்து சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்து இன்னைக்கு வந்து காலைச்சக்கரத்துல அந்த பொங்கலை பற்றிய இன்னைக்கு வந்து பேசுறதுல வந்து அந்த நிகழ்வோட ஒன்றி இருக்கிறவங்களுக்கு வந்து அதோட நிகழ்வு வந்து நமக்கு சிறப்பா கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். அதை கருதி இன்று நிகழ்ச்சியில வந்து நம்ம அந்த பொங்கலை பற்றிய சிறப்புகள் என்னென்ன என்பதை பற்றி நமக்கு தெரிந்திருந்தாலும் அதனுடைய சிறப்புகளை பற்றி இந்த பொங்கல் தை திருநாளில் நமக்கு அற்புதமாக விளக்கம் கொடுக்க இலக்கியவாணன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தொடக்கத்துல அனைவருக்குமே இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். பொங்கலை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு தொடங்கும் போது பொதுவா சில கேள்வி இருக்கும். தீபாவளி பொங்கலுக்கு சில வித்தியாசங்களும் கேள்விகளும் இருக்கும். தீபாவளி கொண்டாட வேண்டும் என்று சொல்லும்போது இது வந்து தமிழர்களோடு தொடர்புடைய ஒரு பண்டிகையா அப்படிங்கிற கேள்வி வரும். தீபாவளி என்பது தமிழர்களோடு தொடர்புடைய ஒரு பண்டிகை தான். இதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். பொங்கல் அப்படின்னு சொன்ன உடனே பொங்கல் என்ற வார்த்தை, அந்த விழாவை பற்றி சொல்வதற்கு முன்பாகவே தமிழர் திருநாள் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து நம்முடைய வாயிலிருந்து தன்னியல்பா வந்துடும். ஆக ஒட்டுமொத்த சமூகங்களும் ஒட்டுமொத்த இனக்குழுக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக பொங்கல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்த போதும் தமிழர்களுக்கான ஒரு தனிச்சிறப்பு கொண்ட ஒரு நிகழ்வாக இந்த பொங்கல் இருக்கிறது. இதுல ஒரு சிறப்பு என்னன்னா அப்படின்னா, தமிழ்நாட்டுல பொங்கலை அதிகமா கொண்டாடுறோம். உலக தமிழர்கள் எந்தெந்த நாடுகளில் எல்லாம் வசிக்கிறார்களோ அந்தந்த நாடுகளில் எல்லாம் தமிழ் பண்டிகையான இந்த பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இந்த பொங்கலுக்குள் நம்ம வரும்போது இந்த பொங்கலை பற்றி சங்க இலக்கியங்கள் என்ன கூறுகிறது, இந்த பொங்கலை நம்ம எப்படியெல்லாம் கொண்டாடணும் அப்படிங்கிற செய்திகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி, மற்றவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற செய்திகளுக்கு போறதுக்கு முன்னாடி, இந்த பொங்கலை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், இதை நம்ம எப்படி உணர்ந்தால் இந்த பொங்கல் விழாவை சீரும் சிறப்புமாக நம்மால் அனுபவித்து கொண்டாட முடியும் என்கிற ஒரு புரிதலுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இங்க இருக்கு. ஒவ்வொரு வகுப்பு, நம்முடைய காலை சக்கரம் நிகழ்வுல ஒவ்வொரு வகுப்பு நடக்கும் போதும் ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுடைய கருத்து சார்ந்த ஒரு காணொலி பகிரப்படும். தினம் தினம் ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுடைய ஒரு விளக்கம் சார்ந்த ஒரு காணொலி இந்த ஆன்லைன் மீட்டிங்ல பகிரப்படும். அதனால ஹீலர் பாஸ்கர் ஐயாவுடைய ஒரு கருத்தை எடுத்து அதை ஒரு மையமா எடுத்து பேசினா எல்லாருக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் நம்புறேன். ஹீலர் பாஸ்கர் ஐயா ஊழி, அதாவது உலக பேரழிவு சார்ந்து பேசியிருப்பாரு. 2030க்கு மேல உலக பேரழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது சார்ந்து பேசியிருப்பாரு. இந்த உலக பேரழிவுக்கும் பொங்கலுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தா, உலக பேரழிவுக்கும் பொங்கலுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆனா இந்த பொங்கல் கொண்டாடுவதற்கான நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நோக்கத்துக்கும் ஊழிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. இந்த ஊழியிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் தற்சார்பு பொருளாதாரம் வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருப்பார்கள். இங்கதான் நம்ம சில இடங்கள்ல முரண்பட வேண்டியிருக்கு. தற்சார்பு பொருளாதாரம் மட்டுமே ஊழியிலிருந்து ஒரு மனிதனை காப்பாற்றும். அதாவது மற்றவர்கள், அதாவது இது சார்ந்து பேசக்கூடிய நபர்களுடைய உரைகளை நம்ம தெளிவா கேட்டா தெரியும். ஹீலர் பாஸ்கர் அவர்களுமே தற்சார்பு பொருளாதாரத்தை மட்டுமே பேசியிருக்க மாட்டாரு. மரபு வழி வாழ்க்கைக்கு திரும்புங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. தற்சார்பு பொருளாதாரம் மட்டுமே ஒரு மனிதனை ஒரு உலக பேரழிவிலிருந்து காப்பாத்துமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஹிரோசிமா நாகசாகியின் மேல ஒரு குண்டு போடப்பட்டது. அதே மாதிரி நம்ம இயற்கை உணவையே உண்டு கொண்டிருந்தாலும் நம்முடைய நாட்டின் மேல் ஒரு குண்டு வீசப்பட்டால் அழிவு என்பது எல்லோருக்கும் தான். ஆக இயற்கை வாழ்வியல் என்று பல இயற்கை முன்னோடிகள் சொல்லக்கூடிய கருத்து தற்சார்பு பொருளாதாரம் மட்டுமா என்று கேட்டால் மரபு வழிபட்ட வாழ்க்கை முறை என்று இதற்குதான் பெயர். அதாவது மழை பெய்கிறது அல்லது மழை வரக்கூடிய சூழ்நிலை வருகிறது அப்படின்னா நாங்க பெரும்பான்மையா விடுமுறை நாட்கள்ல தாத்தா வீட்டுக்கு போயிடுவோம். இன்றைக்குமே அப்படிதான் திட்டமிடல் இருக்கும். ஊர்ல இங்க பொங்கல் கொண்டாடிட்டு தாத்தா வீட்டுக்கு போயிடுவோம். அங்க தாத்தா வீட்டுக்கெல்லாம் போகும்போது அவர் என்ன செய்வார் அப்படின்னா, இன்னைக்கு மழை பெய்யும் அப்படிங்கறத எப்படி கணிப்பாரு அப்படின்னா, ஒவ்வொரு திசைகளுக்கும் ஒரு பேர் இருக்கு. ஈசான்ய மூலை என்ற ஒரு பெயர் இருக்கு, குபேர மூலை என்ற பெயர் இருக்கு. என்னுடைய தாத்தா என்ன செய்வார் அப்படின்னா, இடி எந்த மூலையிலிருந்து வருகிறது அப்படிங்கிறத கவனிப்பார். கவனிச்சு இன்னைக்கு நல்லா மழை பெய்யும். சில நேரங்கள்ல அதிகப்படியா மேகங்கள் மழை பெய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்தி இருக்கும். ஆனா பார்த்தா இடி வேறு ஒரு திசையில இருந்து வந்திருக்கும். அதை பார்க்கும்போது சொல்லிடுவாரு, இன்னைக்கு மழை பெய்யாது. ஒரு நாள் சொல்லுவாரு, மேகங்கள் அதிகமா மழை பெய்வதற்குண்டான ஒரு அறிகுறிகளை ஏற்படுத்தி இருக்காது, இன்னைக்கு மழை பெய்யும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருப்பாரு. இத அவரு வழக்கமா நம்ம கேட்கிற மாதிரியே இதை எந்த கல்லூரியில போய் படிச்சாரு, எந்த ஆய்வுக்கூடத்தில் சென்று இது சார்ந்து தெரிந்து கொண்டாரு
என்று கேட்கப்படும் போது இதற்கான சரியான விடை நமக்கு கிடைக்கும். அதுதான் இயற்கையோடு பொருந்துதல். நம்ம எந்த ஒரு விடயத்தோடு முழுமையா பொருந்தி போறோமோ அந்த விடயத்தை பற்றின ஒரு செய்தி நமக்கு தெள்ள தெளிவா புரியும். உதாரணமா வேடந்தாங்கல்ல பறவைகள் சரணாலயம் இருக்கு. வேடந்தாங்கல்ல இருக்கக்கூடிய பறவைகள் வேடந்தாங்கல்ல ஒரு வெப்பநிலை மாறுது அப்படின்னா வேடந்தாங்கல்லையே இருக்குமா அப்படின்னு கேட்டா வேறொரு நாட்டுக்கு புலம்பெயர்ந்துடும். இது எப்போ வெப்பநிலை மாறிய பிறகுதான் வேடந்தாங்கலை விட்டு புலம்பெயருமா என்று கேட்டால் நாம தான் சென்னையில வசிக்கக்கூடிய மக்கள் தான் ரெட் அலர்ட் கொடுத்த பிறகு அந்த இடத்துல இருந்து மாறுவோம். ஆனா பறவைகளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் இங்க வெப்பநிலை மாறப்போகுது அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிடும். அது இன்னொரு பகுதிக்கு மாறிடும். இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய பறவைகள் அந்த பகுதியில வெப்பநிலை அல்லது சூழல் மாறுபட்டால் தான் வேடந்தாங்கலுக்கு வருமான்னு கேட்டா கிடையாது. வெப்பநிலை சூழல் மாறுவதற்கு முன்பாகவே அதனுடைய உள்ளுணர்வு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கும். இப்போ வெப்பநிலை மாறப்போகுது, நாம் வாழக்கூடிய சூழல் இங்க இல்லை, அதனால இன்னொரு இடத்துக்கு நம்ம புலம்பெயர்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கும். ஆக செடி கொடிகளுக்கு ஒரு புரிதல் இருக்கிறது, விலங்குகளுக்கு ஒரு புரிதல் இருக்கிறது. இந்த விழாவை அதாவது ஒரு தன்னியல்பாக ஒரு விழாவை ஒரு வாழ்வியலை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம இதுக்கு முன்னாடி மனம் சார்ந்து பேசும்போது பேசியிருப்போம். செடி கொடிகளோடு பேசுங்க, செடி கொடிகளோடு பேசுங்க. உயிரற்றது என்று எதையெல்லாம் நீங்கள் கவனிக்கிறீர்களோ அது எல்லாத்துக்குமே உயிர் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனா உணர்வுகள் இருக்கிறது. உணர்வு ரீதியாக பிணைக்கப்பட்ட கூட்டம் இந்த மனித கூட்டம் என்று நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரி சூரியன் பொங்கல் அப்படின்னு வருது அப்படின்னா கதிரவன், அதாவது இயற்கையோடு ஒன்றி போனதாலதான் ஔவையார் பாடல் ஒண்ணு இருக்கும். கதிரவனிலிருந்து வரக்கூடிய வெப்ப ஒளிக்கற்று இருக்கு இல்லைங்களா, அந்த ஒளிக்கற்றைக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை தெள்ள தெளிவா எடுத்து கூறியிருப்பாங்க. ஆனா இது எந்த மாதிரியான ஒரு பாடல்ல வந்திருக்கும் அப்படின்னா அது ஒரு காதல் பாடல். ஒரு காதல் பாடல், ஒரு காதலை வர்ணிக்கிறாங்க. வர்ணிக்கும் போது சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒரு ஒளிக்கற்றை, ஒளி வந்து எப்படி இந்த பூமிக்கு வருகிறது அப்படிங்கிற ஒரு அறிவியல் பாடத்தை நமக்கு விளக்கி கூறியிருப்பாங்க. இதே ஒரு பாடத்தை கிரேக்க நூல்ல எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளியை பற்றின ஒரு அறிவியல் கருத்தா இருக்கும். நம்ம இன்னைக்கு பிசிக்ஸ் படிப்போம் இல்லையா, இந்த மாதிரி ஃபார்முலாவா இருக்கும். ஆனா ஔவையார் பாட்டுல அது ஒரு பாடல். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னொரு பண்பாட்டில் அல்லது இன்னொரு மரபில் சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய அறிவியல் கருத்து கூட நமக்கு ஒரு காதல் பாட்டுல வந்துடும். நமக்கு ஒரு காதல் பாட்டு, அவ்வளவுதான் அது. ஆக இத எப்படி புரிந்து கொள்ள வேண்டிய விதம் எப்படின்னா நம்ம ஒன்றை தொடர்ந்து ரசிக்க தொடங்கும் போது, தொடர்ந்து இந்த இயற்கையோடு பொருந்த தொடங்கும் போது அதனை முழுமையாக உள்வாங்க தொடங்குவோம். முழுமையாக உள்வாங்க நமக்கு பல செய்திகள் கிடைக்கும். சித்தர் பாடல்கள் இருக்கிறது. சித்தர் பாடல்கள் எதை கொடுக்கிறார்கள், அவங்க எந்த ஆய்வு கூடத்துல போய் எதை பரிசோதனை செய்தார்கள் என்று பார்த்தால் இந்த இயற்கையோடு முழுமையா பொருந்தி போயிருக்காங்க. அங்க எந்த ஒன்றோடு நாம் பொருந்துகிறோமோ அது சார்ந்த செய்திகள் நமக்குள் உணர்த்தப்படும். அப்படி உணர்த்தப்பட்ட விடயங்களுக்கான ஒரு திருவிழா தான் இந்த பொங்கல் திருவிழா. சூரியன் இருக்கிறது, சூரியன் அதாவது போட்டோசிந்தசிஸ் நம்ம சொல்லுவோம். அதனாலதான் இந்த செடி கொடிகள் வளருவதற்கு அந்த பச்சையம் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. அந்த பச்சையத்திலிருந்து இந்த போட்டோசிந்தசிஸ் நடக்கிறது, அதாவது இந்த சூரியனிலிருந்து இந்த பச்சையம் தெளிவுற நடக்கிறது. அதனை நன்றி கூறும் விதமாக, அதற்கு நன்றி கூறும் விதமாக இந்த பொங்கல் திருவிழா, அதாவது அந்த பச்சையத்திலிருந்து உருவான நெற்கதிர்களையும் விளை பொருட்களையும் அழகா சூரியன் முன் வைத்து வணங்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த பொங்கல் திருவிழா நடைபெறுகிறது. அதாவது எதோடு இருக்கிறோமோ அதோடு பொருந்தி போகணும்னு சொல்லியிருந்தோம், இயற்கையோடு பொருந்தி போகணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். சூரியன் என்பது ஒரு இயற்கையினுடைய ஒரு கூறு, அதோடு நாம் பொருந்தி போகணும், முழுமையா அதோட நம்ம பொருந்தி போகணும். பசு என்று நாம் வளர்க்கக்கூடிய ஒரு பிராணியாக இருக்கிறது, அதோடு முழுமையாக பொருந்தி போகணும். அதோடு பொருந்தி போதல் என்பது அது சார்ந்த ஒரு தெளிவை நமக்கு இன்னும் அதிகமா ஏற்படுத்தும். என்ன அப்படின்னா ஒரு நிகழ்ச்சியை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா ரெண்டு விதமான எக்ஸ்ட்ரீம்ல நிற்போம், ரெண்டு விதமான எல்லைகள் நிற்போம். ஒண்ணு, இந்த விழாவே வேண்டாம், அதாவது ஒரு நாளை ஏன் கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல நிற்போம். இன்னொன்னு, இந்த நாளை முழுமையா கொண்டாடணும்,
ஏன் அப்படின்னா அந்த நாள்ல என்னென்ன செய்திகள் சொல்லப்பட்டிருக்கோ அவை அனைத்தையும் பின்பற்றணும். காலையில எழுந்திரிக்கணும், குளிக்கணும், சாமி கும்பிடணும். இந்த மாதிரி என்னென்ன செய்திகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருப்போம். முழுமையா பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருப்போம். ஆனா நம்ம ஒரு நிகழ்வை பற்றி முழுமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 2 எல்லைகளுக்கும் இடையில் நிற்க வேண்டும். அதிகமா பின்பற்றுதலும் ஒரு பக்கம் தவறு. இன்னொரு பக்கம் அதிகமா சுத்தமா அதை பத்தி கவனிக்காமலே இருக்கிறதும் ஒரு பக்கம் தவறு. இடைப்பட்ட நிலை அப்படிங்கிறது தான் இந்த பூஜை புனஸ்காரங்களை தாண்டி கதிரவன் அப்படிங்கிறத நம்ம அக்குபஞ்சர்ல நெருப்பு மூலகத்தோட ஒப்பிடலாம். நெருப்பு மூலகத்தோட நம்ம எந்த அளவுக்கு தொடர்புல இருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கும். சூரியனை ரசிக்கலாம். இவ்வளவு நாட்கள் நமக்கு ஒளியை வழங்கி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த சூரியனை ரசிக்கலாம். நன்றி சொல்லணுங்கிறது கிடையாது, ரசிக்கலாம். ரசித்தல் என்பதே ஒரு விதமான ஒரு உறவு தான். ஆக ரசிக்கலாம். இது மாதிரியான செய்திகளை செய்யலாம். சங்க இலக்கியங்கள்ல இது சார்ந்து பல கருத்துக்கள் இருக்கு. ஆனா எதுவுமே நேரடியா இருக்காது. நேரடியா அப்படின்னா பொங்கலை இதுக்காக தான் கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்கான செய்திகள் நமக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அந்த செய்திகள் தான் சங்க இலக்கியங்கள்ல இருக்கும். ஆனா எது மாதிரியான செய்திகள் அதிகமா இருக்கும் அப்படின்னா பொங்கல் வாழ்வியலோடு ஒட்டி பிறந்தது என்கிற செய்தி அதிகமா இருக்கும். காலையில எழுந்திருக்கிறோம், குளிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சங்க இலக்கிய பாடல்கள்ல பொங்கல் கொண்டாடப்பட்ட செய்தி ஒரு தன்னியல்பான ஒரு செய்தியா இருக்கும். ஏன்னா தமிழர்களுடைய வாழ்வியல்ல ஒட்டி போன ஒரு விழா இந்த பொங்கல் திருவிழா. ஆக ஒரு அற்புதமான நற்றிணை பாடல் ஒண்ணு இருக்கும். தை இத்திங்கள் தன்கயம் படிகும், தை இத்திங்கள் தன்கயம் படிகும் என்கிற ஒரு அற்புதமான நற்றிணை பாடல். தை திங்கள்ல தன்கயம் அப்படின்னா தன் அப்படின்னா 3 சுழி நான் வரும் இங்க. தன் அப்படின்னா தண்ணீர் என்ற அர்த்தம், குளிர்ச்சியானது அப்படின்றது அர்த்தம். தன்கயம். கயம் அப்படின்னா குலம். தன்னா குளிர்ச்சி, கயம்னா குலம். குளிர்ந்த குலத்தில் நாம் நீராடி மகிழ்ச்சியாக நிம்மதியாக வரக்கூடிய ஒரு நாளாக இந்த பொங்கல் இருக்கும் என்ற ஒரு அற்புதமான செய்தியை நற்றிணை நமக்கு விளக்குகிறது. பதிகேடு பண்டிகை என்கிற பெயர்ல தான் பொங்கல் முன்பொரு காலத்தில் கொண்டாடப்பட்டிருக்கிறது என்பதை திருவொற்றியூரில் நமக்கு கிடைத்த செப்பேடுகள் உறுதிப்படுத்துகிறது. அதனால இந்த பொங்கல் விழா கொண்டாடுவதற்கான நோக்கங்கள் நிறைய இருக்கிறது. அந்த நோக்கங்களை தாண்டி நமக்கும் இயற்கைக்குமான பிணைப்பு தான் இந்த பொங்கல் விழா. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்க ஐயா. சிறப்பான ஒரு அதாவது எப்படின்னா, பொங்கல் நம்ம வந்து இந்த இலக்கிய இந்த காலத்துல நம்ம வந்து எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருந்தாலும், அந்த பொங்கலோட மகிமை என்ன? அதோட எப்படி இது தோன்றுனுச்சு? அதோட சிறப்புகள் எப்படி இருந்துச்சு? என்பதை பற்றி ஒரு ஒரு சின்ன ஒரு விளக்கம், அற்புதமான விளக்கம். அதாவது தமிழருக்கும், அந்த பொங்கலுக்கும், அந்த இலக்கியத்துக்கும் எவ்வளவு ஒரு தொடர்பு இருந்தது அப்படிங்கிறது ஈழ பாஸ்கர் ஐயாவோட டாபிக்ல இருந்து எடுத்து, இன்னைக்கு நமக்கு அற்புதமா ஒரு நிகழ்வ குடுத்திருக்கிறாங்க. சந்தோஷமான வாழ்த்துக்கள். இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் இன்றைய பொங்கல் சிறப்புகள் பற்றி நமக்கு ஒரு தெளிவான ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோடு விளக்கி கொடுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த அதிலும் பார்த்தீங்கன்னா, இடையில அவங்க அக்குபஞ்சர் டாபிக்கையும் சேர்த்துட்டாங்க. இந்த நெருப்போட தொடர்புடைய ஆமா. கண்டிப்பா வந்து அந்த சூரியன் வந்து நமக்கு அந்த நெருப்போடு தொடர்புடைய அதாவது ஒரு அற்புதமான ஒரு செய்தியோட நமக்கு இன்னைக்கு வந்து சிறப்பா அந்த நிகழ்ச்சிய தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க. இன்றைய நிகழ்வில் அற்புத பொங்கல் பற்றிய சிறப்புகள் அளித்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி. அப்புறம் அன்மியூட் பண்ணிடுறேன் எல்லாரையும். ஒரு சின்ன கருத்துக்கள் அப்படியே கொஞ்சம் எல்லாருமே கேட்கிறத அப்படியே சொல்லிடலாம். இலக்கியவாணன் ஐயாவும் அப்படியே லைன்ல இருங்க. நன்றி. அன்மியூட் பண்ணீங்க இலக்கியவாணன் ஐயா. நன்றி. சிறப்பு. எல்லோருக்கும் சந்தோஷமான இன்றைய பொங்கல். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒரு மத்தவங்கலாம் அன்மியூட் பண்ணீங்க. பேசக்குள்ள மட்டும் சாரி மியூட் பண்ணீங்க. பேசக்குள்ள மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஏன்னா அப்புறம் டிஸ்டர்பா இருக்கும் எல்லாருக்குமே. அதனால சொல்றேன். நன்றி. இன்றைய பொங்கல் திருநாள், அதாவது தமிழர் திருநாள், தமிழர்களை உயர்த்தி நாம வந்து இன்னைக்கு பெருமை கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான திருவிழா அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பா வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருமே இன்றைய பொங்கல் திருவிழான்னா நேத்துலேருந்து செஞ்சிருப்பீங்க. பொங்கல் பானை வாங்கியிருப்பீங்க, கரும்பு வாங்கியிருப்பீங்க, மஞ்சள் கொத்து வாங்கியிருப்பீங்க, இஞ்சி கொத்து வாங்கியிருப்பீங்க. இது வேற வேலைகள்லாம் உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு வந்து வீட்ல வந்து அ அம்மா இருந்தாங்கன்னா, அம்மா, அப்பாவோட சேர்ந்து நம்ம இலக்கியவாணன் ஐயா வந்து அவங்க அம்மா, அப்பாவோட சேர்ந்து இன்னைக்கு பொங்கல் கொண்டாடுவாரு. மற்றவர்கள் குடும்பத்தார்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கணவன், மனைவி எல்லாருமே இன்னைக்கு பொங்கல் கொண்டாடுற ஒரு திருவிழாவா இருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பாக. இலக்கியவாணன் ஐயா, இன்னைக்கு வந்து நீங்க பொங்கல் கொண்டாடுறதுக்கு ஊர்லேருந்து வந்திருக்கீங்க. அப்படித்தானே? ஆமாங்கய்யா. ஐயா வந்து கோயம்புத்தூர்ல நம்ம படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து பொங்கல் கொண்டாடுறதுக்காக எங்க வந்திருக்கீங்க?
சாத்தனூருங்கய்யா, திருவண்ணாமலை. சாத்தனூர், திருவண்ணாமலை வந்து இன்னைக்கு வந்து குடும்பத்தோட உங்க குடும்பம் எப்படி ஒரு விவசாய குடும்பம் தானே? ஆமாங்கய்யா, நம்ம தொன்று தொட்டு அந்த ஒரு இயற்கை விவசாயம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? தொழில் சார்ந்து நம்ம மாறுபட்டு சென்றிருந்தாலும் கூட அந்த இயற்கை விவசாயத்தை விடாம பார்த்துட்டு இருக்கோங்கய்யா ஓரளவுக்கு. பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக. நீங்க இப்ப சிறு வயதுல இப்பயும் சிறு வயது தான். இதுக்கு முன்னாடி ஒரு சிறு வயதுல வந்து உங்களுடைய அனுபவங்கள் வந்து சிறப்பா இருந்திருக்கும். பொங்கல்ல வந்து நீங்க வந்து அ எப்படி அதாவது சிறு குழந்தையா இருக்கக்குள்ள பொங்கலோட உங்களுடைய அனுபவங்கள். பக்கத்துல டேம் வேற இருக்குன்றீங்க. சாத்தனூர்ல இருக்கீங்க. டேம் வேற பெரிய டேம் இருக்குது. அதாவது நம்ம நதிய வணங்குவோம் இல்லைங்களா? தென்பெண்ணை நதி டேம் இருக்கு. நதிய வணங்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கும். அதான் நம்ம சிறு வயது அப்படின்னு போகும்போது நம்ம அந்த மஞ்சள் வாங்கணும், கரும்பு வாங்கணும் அப்படிங்கறத தாண்டி நமக்கு ஒரு கொண்டாட்டம். கொண்டாட்டம். பொங்கல் வந்துருச்சு அப்படின்னா உறவுகள் வந்துருவாங்க. நமக்கு கொண்டாட்டம், உறவுகள் கூடி கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வா இது அமைஞ்சிரும். அந்த ஒரு கொண்டாட்டம் தான் அதிகமா இருக்கும். நேற்றைய நாள் போகி திருநாள். அது ஒரு மாதிரி நமக்கு போகும். நம்முடைய ஊர்ல அது ஒரு மாறுபட்ட முறையில கிடக்கும். மாலை நேரங்கள்ல இறை வழிபாடு செய்யக்கூடிய விதம் இதுல கொஞ்சம் மாறுபடும். இந்த மாதிரி சில மாறுபாடுகளோடு கூடியதுதான் நம்ம நிகழ்ச்சிங்க. ரொம்ப சிறப்பா நடக்கும். கண்டிப்பாக. அதாவது போகி பண்டிகை இன்று வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல். நாளை வந்து மாட்டுப் பொங்கல். மாடு இருக்குங்களா வீட்ல? இருக்குங்கய்யா. நம்ம நிலத்துல இருக்கு. ஒரு எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரணமான ஒரு இலக்கியவாணன் ஐயா. அதாவது எல்லாமே இருக்குது. போகி கொண்டாடிட்டாங்க. இன்னைக்கு பொங்கல் கொண்டாட போறாங்க. நாளைக்கு வந்து மாடுகளோட இணைந்து மாட்டுப் பொங்கல். மறுநாள் வந்து காணும் பொங்கல். சிறப்பான ஒரு நிகழ்வு. இன்னைக்கு வந்து நமக்கு இந்த சொற்பொழிவு வந்து நமக்கு சிறப்பா குடுத்ததுலயும் அவங்களோட பங்கு சிறப்பா இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள். சந்தோஷம். நன்றி, நன்றி சார். நன்றிங்கய்யா, நன்றி. நன்றி. இப்ப குழுவுல நெறைய பேர் இருக்கீங்க. உங்களுடைய அனுபவங்கள், ஒரு சில வார்த்தைகள், அதாவது பொங்கலை பற்றிய உங்களுடைய அனுபவங்கள். அதாவது அ உங்க ஊர்ல எப்படி கொண்டாடுறீங்க? அதுல உங்களுடைய சந்தோஷங்கள் என்ன? எந்த அளவுக்கு உங்களுடைய அந்த பொங்கல் பண்டிகை வந்து சந்தோஷமா நிகழுது ஒவ்வொரு ஆண்டும்? அப்படிங்கிறத பத்தி ஒரு ஒரு சில வார்த்தைகள் ஒவ்வொருத்தவங்க சொன்னீங்கன்னா நல்லாருக்கும். ஐயா வணக்கம் ஐயா. பசித்தர் மூலிகமேந்திர பேசுறேங்க ஐயா. வணக்கம். முதல்ல பதிவு பண்றேங்க ஐயா. என் தெரு ஃபுல்லா களை கட்டுதுங்க ஐயா. எல்லாரும் பெண்கள் குனிஞ்சு கோலம் போட்டுங்கிறாங்க. பூமியின் சத்தை, தை திருநாளோட சத்தை எல்லாருமே உள்வாங்குறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நேரம் குனிய எல்லாம் கலர் கோலமா போட்டுக்கிறாங்க. புரியுதுங்களா? ரொம்ப நேரம் குனிய வச்சிடுச்சு மண்ணு. பரவால்ல. அதனால ரொம்ப மகிழ்ச்சியா பதிவு செய்றேன். கதிரவன் வருகின்றார். கதிரவன் வருவதால் இன்றைக்கு அனைவரும் கதிரவனுக்கு மனமார்ந்த நன்றியும், மகிழ்ச்சியும் உணவை வைத்து நம்ம வந்து ஒரு விழாவா கொண்டாடுறோம். அதான் தை திருநாள். அதனால வந்து இப்ப பார்த்தோம் அப்படின்னா, ஐயா சொன்ன மாரி இங்யாங் தத்துவத்திலே அதுதான் வருது. இவ்வளவு நாள் மழை காலங்கள் வந்து மனிதனுடைய உடலும் சரி, எல்லா ஜீவராசிகளுடையும் உடலில் பார்த்தீங்க அப்படின்னா, நீர் ஆதிக்கம் செய்து கொண்டிருந்தது. அடுத்து இப்ப பார்த்தீங்கன்னா, வெப்பம் வருகிறது. வெப்பம் ஆதிக்கம் செய்ய போகிறது. இப்ப மழை காலத்தெல்லாம் பார்த்தோன்னா, நாங்க கத்திரிக்காய் செடிலாம் நட்டோம். வளமா வரல. இப்ப வெய்ய காலம் வருகிறது. அது எல்லாம் நல்லா துளிர்த்து வரும். காய்கள், எல்லா கனிகள், மரங்கள் எல்லாமே வளர்ச்சி நல்லா இருக்கும். அப்ப பார்த்தோம்னா, மழைக்காலம் என்பது வந்து ஒ ஒரு வெப்பத்தினுடைய கழிவை பூமியிலிருந்து, உடலிலிருந்து, தாவரங்களிலிருந்து நீக்குகிறது. அடுத்து வெய்ய காலம் வந்து அந்த குளிர்ச்சின்றத வந்து கடத்தி வெப்பத்தை சமநிலை பண்ணி பூமியில் எல்லா ஜீவராசிகளையும் வந்து நலமோடு வாழ வைக்கிறது. அதேபோல் இன்னொன்னு கிராமங்கள்ல ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும். என்ன அப்படின்னா, சின்ன வயசுலாம் வந்து பொங்கல் வரும்பொழுதே வெளிச்சம் வருவதற்கு முன்பே குளிச்சிடணும். மீதி நாள்ல குளிக்கிறோமோ இல்லையோ, அப்பலாம் வந்து விறகு தான். விறக போட்டு கொளுத்தி போகிய கொளுத்துறது. காலையில 5 மணிக்கெல்லாம் 4:30க்கெல்லாம் எழுந்து போகிய கொளுத்துவோம். அதெல்லாம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அந்தந்த மரத்துக்கு கீழ 10 பேர், 15 பேர் ஒன்று கூடி, அந்தந்த வயசுக்கு ஏற்றவாறு பெரியவங்க, சின்னவங்க எல்லாருமே இருந்து அந்த போகி கொளுத்துவோம். இன்னைக்கு அதெல்லாம் வந்து குறையுது. ஆனா கண்டிப்பாக படிப்படியா கிராமத்துல இருக்கிறவங்களா அத டெவலப்மென்ட் பண்ணலாம். அந்த குளிர் காயறதுன்றது வந்து அவ்வளவு ஒரு சுகமா இருக்கும். அதேபோல அதிகாலையில் வந்து அந்த சுட தண்ணீல குளிக்கிறது. மீதி டைம்லாம் குளிக்க மாட்டோம். விடிகாலமே எழுந்து தண்ணி காய வச்சு வெளிச்சம் வரதுக்கு முன்னாடி குளிக்க வைப்பாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சிறப்பா இருக்கும். அடுத்து சின்ன வயசுல என்ன எல்லாம் புது துணி போடணும்னு தான் ஆசை. எடுத்து வச்சுட்டு எப்படா அந்த வெளிச்சம் வரும்னு காத்துன்னு இருப்போம். அது மாரி அந்த புது துணி போட்டு அந்த சிறப்பா கொண்டாடுவோம். எங்களுடைய ஊரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, தெருவுலயே பள்ளம் எடுத்துருவோம் நீட்டா. தெருவே பிளாக் பண்ருவோம். மொத்தம் ஒரு 5 குடும்பம். அந்த ஒரு வீட்டுக்கு 2 அடுப்பு இருக்கும். மண்ணை நோண்டி நாங்க வந்து மண்ணுல தான் வந்து பொங்க பானை வச்சு நாங்க வந்து
பொங்கல் இடுவோம். கதிரவனுக்கு வந்து ஒரு தென்னை ஓலை எல்லாம் போட்டு மாத்தோரணங்கள்லாம் கட்டி, அது மாதிரி மாட்டு பொங்கல்லாம் மாடை கழுவி அதுக்கு வந்து மாலைகள் கட்டி போட்டு ரொம்ப ஒரு சிறப்பா கொண்டாடுவோம். அப்படியே பயங்கர ஒரு திருவிழா இருக்கும். 3 நாள் பெரிய திருவிழா எங்க ஊர்ல இருக்கும். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திமிரின்ற கிராமத்துல. மாட்டு பொங்கலும் சரி ரொம்ப சிறப்பா இருக்கும். காணும் பொங்கலும் ரொம்ப சிறப்பா இருக்கும். எல்லாம் தெய்வீக வழிபாடு அதிகமாக இருக்கும். மக்கள்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடவும், குடும்பத்தோடவும் மகிழ்ச்சியோடவும் எல்லாருமே நல்லா வாழ்வாங்க ஐயா. இதுக்கு மூலமாக இருப்பது கதிரவன். கதிரவனை வைத்துதான் இது ரொம்ப இந்த பொங்கல் திருவிழா நடக்குது. அதனால குழுவில் உள்ளவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, மகிழ்ச்சி தெரிவிச்சுக்கிறேன். பொங்கலோ பொங்கல், குயிட்டம் பொங்கலோ பொங்கல். எல்லாரும் இப்போ நன்றி போறாங்க குழுவுல. பொங்கலோ பொங்கல். பேசுற ஆளுங்க பொங்கலோ என்னைக்காவது பொங்கல். பொங்கலோ பொங்கல்னு சத்தம் போடுங்க. நன்றி ரொம்ப நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சிங்க ஐயா. மூலிகை மகேந்திரன் ஐயாவுக்கு நன்றி. அவருடைய அனுபவங்கள், அவருடைய அவரும் பாருங்க, அவரு டாபிக் போயிடுறாரு. எல்லாம் மண்ணை குனிஞ்சு இன்னைக்கு வந்து கோலம் போட்டுட்டு இருக்காங்கங்கிறதுல அவரு விடாப்பிடியா இருக்கிறாரு. சந்தோஷம், வாழ்த்துக்கள். எப்படி வந்து இன்னைக்கு இதுலயும் ஒரு நிகழ்வு. அதாவது பெண்கள் பாத்தீங்கன்னா, இந்த மார்கழி மாசம் 30 நாள் கோலம் போடலனாலும் விட்டுருவாங்க. ஏன்னா, அது சில பரவால்ல அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா, இந்த தை மாசம் 1ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, மாட்டுப் பொங்கல் சில ஊர்ல பாத்தீங்கன்னா, கோலங்கள் வந்து முன்ன மிக பிரம்மாண்டமா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மாமார்கள், பாட்டிமார்கள்லாம் பாத்தீங்கன்னா, கலர் கோலம் கிடையாது. அவங்க புள்ளி வச்சு போட்டாங்கன்னா, என்னமோ வேலி வச்சு பின்னுன மாரி இருக்கும். இந்த சடை பின்னுன மாரி இருக்கும். எங்க எந்த கோலம், எந்த கோடு போகுதுன்னே தெரியாது. அதுல உள்ள டெக்னிக்க இன்னைய வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு ஒரு அனுபவம் வாய்ந்த அந்த கோலங்கள். இன்னைக்கு வந்து அந்த பழமையான கோலங்கள பார்க்கறதுக்கே கண்ணு ஒத்திக்கணும் போல இருக்கும். அதாவது எங்க வீட்லயே எடுத்தீங்களேன், எங்க வீடும் எய்த்த மாரி இருக்கும். 2 கோலத்தையும் போட்டோம்னா 2 கோலம் வழியே இருக்காது. இவங்க கோலம் அதுல போய் இடிக்கும். அவங்க கோலம் இவங்க இதுல வந்து இடிக்கும். இதெல்லாம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த அளவுக்கு போட்டி போட்டுட்டு கோலம் போடுவாங்க. அது மாரியான கோலத்திலயும் இன்னைக்கு வந்து பெருமைகள் நெறைய இருக்கு இந்த பொங்கல் திருநாள்ல. பெண்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாட்டோட செய்யக்கூடிய ஒரு கோலங்கள் வந்து சிறப்பு. நெறைய ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த கோலப் போட்டிகள்லாம் இன்னைக்கு நடக்கும். இன்னைக்கு, நாளைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, கோலப் போட்டிகள் கூட நடக்கும். அது மாரி இருக்கு. மற்றவர்களும் இந்த பதிவுகள வெளியிடலாம். உங்களுடைய பதிவுகள், ஒரு சில வார்த்தைகள். ஏன்னா எல்லாருமே பதிவிடணும் அதுக்காக. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க, வணக்கம். சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. சதாசிவம். நாங்கெல்லாம் வந்து போகி அன்னைக்கு குலதெய்வத்துக்கு போய் பங்கிட்டு வருவோம். வழக்கமா எப்பயுமே போகி அன்னைக்கு போய் பெரியாண்டாருக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு அங்க படைச்சிட்டு வந்துருப்போம். சாயங்காலத்துல தான் முடிச்சுட்டு வருவோம். இதுக்கு முன்னாடி எங்க அப்பாலாம் வந்து மாடு வச்சிருந்தாரு. எங்க அப்பா அம்மா எல்லாம் மாடு, ஒரு மாடு 5 லிட்டர் 10 லிட்டர் பால் கிடக்கும். அது ஜெர்சி மாடுலாம் வச்சிருந்தாங்க. அதனால எங்களுக்கு வந்து மாட்டு பொங்கல் தான் மெயின் செய்வோம். அது பாரம்பரியமா தொடர்ந்து இப்பயும் மாட்டு பொங்கல் அன்னைக்கு நல்லா வாசல்ல எல்லாம் கோலம்லாம் போட்டு பானை வச்சு பொங்கல் வச்சு படைச்சிட்டு முன்னோர்களும் படிப்பாங்க. அதே மாதிரி முன்னோர்கள் அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் இதுதான் நான்வெஜ் தான். மீன், முட்டை, கறி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு முன்னோர்கள் எல்லாம் கூட்டு வச்சு தனியாக படிப்போம். இதெல்லாம் ஒரு பாரம்பரியம். இது வழக்கமா செய்யக்கூடியது. இதே மாதிரி எல்லாரும் செய்வாங்க தான் நினைக்கிறோம். எங்களுக்கு வந்து அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஆட்டு திருவிழா தான். ஆட்டு திருவிழாலாம் பாத்தீங்கன்னாக்கா நாங்க சோறு கட்டி எடுத்துட்டு போயிட்டு அப்பெல்லாம் வந்து இனபாகுபாடே கிடையாது. எல்லாரும் இஸ்பபாரி விளையாடுவோம், எல்லாரும் கபடி விளையாடுறது போறது பார்த்தெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா இப்பெல்லாம் பார்க்கும்போது அது மேல கிடையாது. எல்லாம் சாமி வரும் பார்க்கும், அப்படி போயிட்டு இருக்குது. அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி. அதெல்லாம் இப்ப நினைச்சுதான் பார்க்க முடியுத ஒழிய இப்பெல்லாம் இல்லை. இப்ப 65 வயசு ஆயிடுச்சு. அதெல்லாம் போய் பார்ப்போம். யாரும் அந்த மேல விளையாடுறது இல்லை. இப்பெல்லாம் தண்ணி தானே விளையாடுறதுக்கு. அப்படியே சும்மா கையால அப்படியே போவோம். கூட்டாஞ்சோறு எடுத்துட்டு போற மாதிரி புளிசாதம் கிசாதம் எங்க அப்பா தேவை எல்லாம் 5-6 பேர் நாங்க அப்படியே போவோம். அப்படியே தண்ணி பிசைஞ்சு வச்சோம்னாக்கா அங்க ஒரு பிள்ளையார் மாதிரி பிடிச்சு வச்சுட்டு அங்கேயே படிச்சுட்டு அப்படியே தண்ணி அப்படியே ஊத்துல வந்துட்டே இருக்கும். இப்ப எல்லாம் மண்ணெல்லாம் சுரண்டி எடுத்துட்டு பிறகு பார்த்தோன்னா இப்ப எல்லாம் கட்டி தான் இருக்குது. அங்க போற ஒண்ணும் கிடையாது. ஆனா அப்ப இருந்ததெல்லாம் வேற. இப்ப அதை நினைச்சிட்டு நாம கொண்டாடுறோம். அதனால குழுவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி சதாசிவம் சார். சூப்பர். அதாவது இன்னொரு நினைவுன்னா, இப்ப பொங்கலை விட பல ஊர்ல மாட்டு பொங்கல் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுதான் அதிக இருக்கும் எல்லாருக்குமே. அந்த மாடுகளை குளிப்பாட்டி அதுக்கு புல்லு அது மாதிரிலாம் அறுவடை செய்து அதை ஈவினிங் வரைக்கும் அந்த பண்டிகை கொண்டாடுறது வந்து பெரிய விஷயமா இருக்கும். அது வந்து ஐயா சொல்ற மாதிரி உண்மையிலுமே பொங்கலை விட சில ஊர்ல வந்து மாட்டு பொங்கல் வந்து ஒரு பெரிய விழாவா இருக்கும். நன்றி, நன்றி சார். ஐயா வணக்கம் ஐயா.
சொல்லுங்கம்மா. நான் நாங்க இங்க சிதம்பரத்துல இருக்கிறோம். இங்க எப்படி பண்ணுவோம்னா பொங்கல் வந்து நான் சின்ன வயசா இருக்கும்போது முத்தத்துல வச்சு பொங்கல் பண்ணுவாங்க. பட் இப்ப வந்து அது எல்லாமே மாறி ஸ்டவ்ல வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு இந்த மாட்டு பொங்கல் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு எல்லா தெருவுல உள்ளவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே எல்லார் வீட்டுக்கும் வந்து பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அப்ப அவங்க எல்லாம் வரும்போது அவ்வளவு குஷியா இருக்கும். நாங்களும் அவங்க வீட்டுக்கு எல்லாம் போய் ஆசீர்வாதம் வாங்குவோம். இப்ப அதுவுமே மாறி போயிடுச்சு. இப்ப நீங்க சொல்லும் போது அந்த பழைய நினைவுகள்லாம் வருது. அதெல்லாம் இப்ப மிஸ் ஆயிடுச்சு. அது அது ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சுங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. ஐயா சொன்ன மாரி, அம்மா சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, பழைய நினைவுகள் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு நம்ம நினைக்க வேண்டாம். அந்த நினைவுகளோட இன்றைய நினைவுகள வந்து நம்ம போற்றி புகழணும் அவ்வளோதான். ஏன்னா, அந்த நினைவுகள வந்து நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லிக் குடுக்கணும், மற்றவர்களுக்கும் நம்ம தெரியப்படுத்தணும். அதனால வந்து மிஸ் பண்ண வேண்டாம். நம்ம வந்து கன்டின்யூ பண்றதுல நம்ம தொடர்ச்சியா இருப்போம். அத வந்து என்னைக்குமே அந்த நெகட்டிவ விட்டுட்டு, நம்ம பாசிட்டிவாவே போவோம். அது மாரியெல்லாம் நடந்துச்சு. இன்றைய காலகட்டத்திலயும் நம்ம அது மாரி கொண்டு வர சூழ்நிலைகள நம்ம ஏற்படுத்துவோம். அதுக்காக தான் இந்த கண்டிப்பா காலகட்டமும் அதுகளோட ஒரு பங்கு தான் அது. இப்ப இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்க கண்டிப்பாங்க. சொல்ல மத்தவங்களுக்கு அந்த எண்ணங்கள் பதிவாகும்ல. இப்படிலாம் செய்றாங்களா? நம்மளும் செய்வோம். அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் பதிவாகும். அதுக்காக தான் உங்களுடைய அனுபவ உரைகள். நன்றிம்மா. பழச நன்- விட்டுடுவோம். போகியோட போயிடுச்சு. நன்றிங்கய்யா. புதுமை புத்தாண்டு அதாவது தை, பொங்கல் இன்றிலிருந்து புதுமைகள் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத இது ஒரு பெரிய ஒரு ஐதீகமே இருக்கு. அதாவது தட்சிணாயம், உத்தராயணம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு ஐதீகமே இருக்கு. இது வந்து முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையில தையிலேருந்து ஆடி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, அது ஒரு காலமா பிரிச்சிருப்பாங்க. அது வந்து த அ அ த தட்ச உத்தராயணம். அடுத்தது தட்சிணாயனம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆடியிலேருந்து நம்ம மார்கழி வரைக்கும். இத 2ஆ பிரிச்சு அந்த காலங்களே நமக்கு வந்து அந்த மூச்சு ஓட்டமே நமக்கு வந்து எந்த ஓட்டம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இது பழங்காலத்து பெரிய டாபிக் அது. அத நம்ம எடுத்தோம்னாக்கா நெறைய விஷயங்கள் சொல்லலாம். அது மாரியெல்லாம் வந்து இந்த தை மாசம் வந்து அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு மாதம். அதாவது நம்ம வாழ்க்கைக்கு மாற்றக்கூடிய வாழ்க்கையிலேயே வந்து நமக்கு சிறப்பான ஒரு மாதம் வந்து தை மாதம்னு எடுத்துக்கலாம். அதாவது வாழ்க்கையில வந்து நம்ம வாழ்க்கை முறையை சிறப்பாக ஏற்படுத்தக்கூடிய மாதம் வந்து தை மாதம். நன்றி, நன்றி. மற்றவர்களும் சொல்லலாம். ரவிசுந்தரையா சொல்லுங்க. உங்களுக்கு வாய்ஸ் கட்டாயி கட்டாயி வருது. நமஸ்கார். விட்டு விட்டு வருதுங்கய்யா. சொல்லுங்க, சொல்லுங்க. இல்லன்னா வெளியில வந்துட்டு பேசுங்க. ரூம்ல விட்டுட்டு வெளியில வந்து பேசுங்க. வாய்ஸ் வரலீங்களே. வந்து இறைவனுக்கு பகல் பொழுது இரவு பொழுது தட்சிணாயனம். ஓகே. சொல்லுங்க. தட்சிணாயனங்கிறது மார்கழி மாசம் வரைக்கும் வர்றது. கேக்குதா? இப்ப கேக்குது, கேக்குது. மார்கழி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் வரைக்கும் தட்சிணாயனம். தை மாசம் ஒன்றாம் இருந்து உத்தராயண பிள்ளை காலம்னு சொல்லுவாங்க. சூரியன் ஆரோக்கியம் அதிகமா இருக்கும். தை மாசத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த நிலங்கள் எல்லாம் சீர்படுத்துற சூரியன் ஆடி மாசத்துக்குள்ள சீர்படுத்தி வச்சுக்குவார் பூமியை. ஆடி மாசத்துல விதை வச்சோம்னாக்கா அருமையா இருக்கும். அதனாலதான் தட்சிணாயனம் உத்தராயணம் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு விழாவாக நாம் கொண்டாடுகின்றோம் தமிழர் மரபிலே. தைப்பொங்கல் புது மஞ்சள், புது நாத்து, புது கரும்பு, புது மஞ்சள், புது பானை இதெல்லாம் பொதுவாகவே நம் புத்தாடை அணிந்து பொங்கலிட்டு சூரிய பொங்கல் என்று சொல்லுவார்கள். இந்த பொங்கலை சூரிய பொங்கல் என்று சொல்லுவார்கள். சூரியனுக்கு நன்றி சொல்ல இந்த விழாவானது நாடெங்கிலும் சங்கராந்தி கொண்டாடப்படுகிறது. நமது மகரம்னா தை மாதம், வேற ஒன்றும் இல்லை. மகர சங்கராந்தி என்று இந்த விழாவை நாடு முழுவதும் கொண்டாடுகின்றோம். இங்கே தமிழ் தைப்பொங்கல், திருப்பொங்கல் என்று தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற வகையில் அருமையாக கொண்டாடுகின்றோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பண்டிகையை மாரியம்மனுக்கு வழிபட்டு மறுநாள் பொங்கல், மாட்டுப் பொங்கல், கால்நடைகளுக்கு நம்மாலான பணிகளை செய்து கால்நடைகள் நமக்கு வருடம் பூரா கஷ்டப்படுது, அதுக்கு ஒரு நன்றி செலுத்தும் வகையிலே மாட்டுப் பொங்கலை செய்கின்றோம். நல்ல குதூகலமாக கொண்டாடும் ஏழை பண்டிகை என்று சொல்லுவோம். நாம் எல்லாம் நினைக்கும் போது தீபாவளியை விட பொங்கல் தான் சிறப்பான பொங்கல். நமக்கு எல்லாருக்கும் ஒரு சிறப்பானதாக இருக்கும், மகிழ்ச்சியா இருப்பாங்க. மகிழ்ச்சி என்பது சிறப்பு. எல்லாருக்கும் அனைவருக்கும் மகர சங்கராந்தி ஆசீர்வாதங்கள்.
சிறப்பு. பொங்கலும் பொங்கல். நன்றி, நன்றிங்க ஐயா. ரவிசுந்தர் ஐயா நன்றி. ஐயாவுக்கும் இன்னைக்கு மகர சங்கராந்தி அப்படிங்கிறதுல இன்னைக்கு எல்லாருமே கோயிலுக்கும் வருவாங்க. ஐயாவுக்கும் இன்னைக்கு நிறைய வேலைகள் இருக்கும். இன்னைக்கு ஐயாவோட வேலைகளும் அதிகமா இருக்கும். இந்த தை திருநாள்ல. கண்டிப்பா ஒரு சிறப்பா அவங்களுடைய அனுபவங்கள சொல்லியிருக்காங்க. நன்றி, வாழ்த்துக்கள். வேற யாராவது தங்களுடைய அந்த தை திருநாள் அனுபவ உரைகள் கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க. ஐயா இன்னைக்கு எல்லாருமே வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க நலசிவம் ஐயா. தை தை மாதம் தை திருநாள்னாவே நாங்க எப்பவுமே வந்து பொங்கல்ல சின்ன வயசுல பாத்தீங்கன்னா பூ பறிக்க போவோம். அங்க போனோடனே ஊனாங்கொடின்னு ஒரு பூ இருக்கும். மரத்து மேல பாத்தீங்கன்னா கொடி மேல படர்ந்திருக்கும். அப்படியே அதுல ஏறி டிராவல் பண்ணிக்கிட்டே போற மாதிரி ஒவ்வொரு மரமா ஏறி போயிட்டு அந்த பூவெல்லாம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் அங்கதான் இருப்பாங்க. தம்பி பூ பறிச்சு போடுறா அப்படிம்பாங்க. நாங்க எல்லாத்துக்கும் பூவை பறிச்சு கொடுக்கறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். அந்த ஊருக்காரங்க எல்லாத்துக்குமே பூவை நாங்க தான் பறிச்சு கொடுப்போம். ஒரு பசங்க எல்லாம் மேலக்கு வந்துட்டு அந்த ஊனாங்குடி பூவை ரொம்ப அது இன்னமும் என்னைக்குமே மறக்க முடியாது அந்த நிகழ்வு எல்லாம். அந்த பழம் கரும்பு எல்லாம் கொண்டு வச்சுட்டு சாப்பிட்டு கண்டுபிடிக்கிற ஓடி ஒளிஞ்சு விளையாடுற விளையாட்டு விளையாண்டுட்டு கும்மி அடிச்சுட்டு மிக அற்புதமா அந்த இதை கொண்டாடுவோம். அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே அந்த கபடி போட்டி அப்படி போய் பரிசு வாங்கிட்டு வந்து பொங்கல் நாள்ல அந்த கோப்பையை காமிக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடத்த ஆரம்பிச்சிட்டோம். பாவேந்தர் தமிழ் மன்றம் அப்படின்னு வச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு நோட்டீஸ் போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இந்த பொங்கல் விழாவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போற பக்கமெல்லாம் ஒரு ஒரு ஏதோ ஒன்று உணவு கொடுப்பாங்க எங்களுக்கு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு வீடா அனைத்து அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை வீட்டுக்கு போய் நோட்டீஸ் கொடுத்துட்டு அவங்க கிட்ட நன்கொடையெல்லாம் வாங்கிட்டு வந்து போய் டவுன்ல போய் அந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லா பொருளும் அந்த ஓசி டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சு அது விளையாட்டு போட்டி குழந்தைகளுக்கு நடத்தி பரிசு கொடுப்போம். அதுல மிக்க மகிழ்ச்சியா இருக்குங்கய்யா. அது அந்த மாதிரி எல்லா ஊர்லயும் விளையாட்டு விழா இந்த மாதிரி மக்களோட நடத்தி சந்தோஷமா இருக்கிறது ஒரு மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா. நன்றி, நன்றி நலசிவம் ஐயா. ஐயா சொல்ற மாதிரி நம்ம அந்த காலச்சக்கரத்திலே கலந்துக்கிட்டவங்க, பயிற்சி எடுத்துக்கிட்டவங்க இன்னைக்கு பயிற்சி குடுக்குறாங்கல்ல. அது மாதிரி தான் ஐயா சொல்றாங்க. நானும் சின்ன பிள்ளையில விளையாண்டுருக்கேன். இன்னைக்கு வந்து நாங்களே நடத்தக்கூடிய சூழ்நிலைகள்லாம் எங்களுக்கு நாங்க ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்ட்டு. அங்க பாருங்க அதுவும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு தான். நன்றி. அதாவது அனுபவங்கள வந்து நம்ம அத நினைச்சு பார்க்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த சிறு வயது திரும்பவும் வராதா? அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் வரும் எல்லாருக்குமே. அது மாரியான ஒரு நிகழ்வுகள் எல்லாருக்கும் ஒரு சிறப்பு. அது மாரி ஐயாவுக்கும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. நன்றி, நன்றி நலசிவம் ஐயா. ஐயா வேற ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. மயில்வாகனன் பேசுறேன். சொல்லுங்க. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. எல்லாமே நம்ம இலக்கியவாணன் ஐயா, நல்லசிவம் ஐயா, அவங்க சித்தானந்தம் ஐயா எல்லாருமே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பொங்கல்ல பிடிச்சது அந்த வெண்பொங்கல் வச்ச பிறகு தயிர் ஊத்தி அதுல இருந்த இஞ்சி இலைய அதுல பூண்டு துவையல் அரைச்சிருப்பாங்க. அரைச்சு அந்த குருமா மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க எல்லா காய்கறியும் போட்டு. ரொம்ப சூப்பரா இருக்கும். நைட்டு பகல் மறுநாள் கூட அதை வச்சிருந்து சாப்பிடுவேன். அதுதான் எனக்கு ரொம்ப பொங்கல்ல விசேஷம். இன்றைய இன்றைய இந்த அற்புத நிகழ்வை எங்களுக்கு கொடுத்த கீழ்வேலூர் சங்கத்திற்கும் எனது அனைத்து ஆசான்களுக்கும் என்னோடு பயணித்த அனைவருக்கும் ஐயா நல்லசிவம் ஐயா நல்ல உடல் பயிற்சி கொடுத்தாங்க. இலக்கியவாணன் ஐயா பொங்கலை பத்தி ரொம்ப அருமையா இவ்வளவு விஷயங்கள் பொங்கலுக்குள்ள இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஐயா சொன்ன பிறகுதான் தெரியுது. அவர்களுக்கும் இந்த அனைத்து நிகழ்ச்சியும் எங்களுக்கு தினம் தினம் வழங்கி கொண்டிருக்கும் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றி மயில்வாணன் நன்றி. இன்னைக்கு எல்லாரும் என்னன்னா கோலம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவு எல்லாருமே. ஏன்னா லேடிஸ் வந்து கொஞ்சம் அட்டெண்டன்ஸ் இன்னைக்கு கம்மியா தான் இருக்குது. எல்லாரும் வேலைகள்னால எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல கோலம் போட போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. அப்படி உங்களோட கோலங்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த நல்ல சிவம் ஐயா காமிச்சிட்டாரு. இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் கோலத்துல போட்டிருக்காரு. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்க வந்து போட்ட கோலங்களை வந்து எல்லாருமே இன்னைக்கு வந்து குழுவுல பதிவிடுங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஏன்னா அவங்களுக்கும் ஒரு அனுபவங்கள் கிடைக்கும். இப்ப போட்டவங்களுக்கும் சரி, போடுறவங்களுக்கும் சரி ஒரு அனுபவங்கள் கிடைக்கும். அவங்கவுங்க வந்து இன்னைக்கு வந்து தங்களுடைய கோலங்கள் போட்டதை வந்து குழுவுல பதிவிட்டீங்கன்னா நன்றாக இருக்கும். நன்றி, அனைவருக்கும் நன்றி.
மயில்வாணன் வந்து அவங்களோட அனுபவத்த சிறப்பா சொல்லியிருக்காங்க. உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெண்பொங்கல விட இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்கரை பொங்கல் என்ன செய்வாங்கன்னா, அன்னைக்கு கூட அதிகமா சாப்பிடுவாங்க. மறுநாள் வந்து அந்த தேங்காய் பால் ஊத்தி மறுநாள் சாப்பிடுவாங்க. அது ஒரு சிறப்பா இருக்கும். அந்த பொங்கல பத்தி சொன்னோம்னா, ஒரு ஒரு நிகழ்வும் வந்து அந்த 3 நாட்கள் வந்து சிறப்பான ஒரு நிகழ்வா இருக்கும். நன்றி மயில்வாணன் அண்ணா. வாழ்த்துக்கள். வேற பயிற்சி வேற யாராச்சும்? ஐயா வணக்கம் ஐயா. ஐயா முதல் போட்டோ என்னுடைய போட்டோவா இருக்குங்க ஐயா. ஒரு செகண்ட்ல போட்டுறேங்க ஐயா. கோலம் கோலம் போ முதல் போட்டோ போட்டுறேன். அடுத்து எல்லாரும் போட்டுருவாங்க. நன்றி, மகிழ்ச்சிங்க ஐயா. முதல்ல இதுலயாவது நான் முதல்ல கொஞ்சம் வழி விடுங்க ஐயா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த போட்டோ ஒரு செகண்ட். நன்றி. வெளியே போறேன். ஐயா வணக்கங்க ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க. செந்தமிழ்ச்சேரன் பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா இந்த பாண்டிச்சேரியில ஒரு 52 கோலம் போட்டோவை எடுத்தங்க ஐயா. அதை அனுப்பிச்சு விடுறேங்க ஐயா. 52 கோலம் போட்டோ எடுத்தனுங்க. கலர் கோலங்க. குழுவில் அனுப்பிச்சு விடணுங்க. பிடிஎஃப். ஓகே, பிடிஎஃப் அனுப்பி கொடுங்க. நாங்க போட்ட கோலம் அனுப்பியிருக்கோங்க ஐயா. ஓகே, நன்றி நன்றி. எல்லாருமே இன்னைக்கு கோலத்தை வந்து நம்ம குழுவுல பதிவிடுங்க. போட்டிருக்கேன் ஐயா. நான் போட்டிருக்கேன் அதுல கோலத்தை பாருங்க. வெரி குட் வெரி குட். போட்டீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பாண்டிச்சேரியில லலிதா பேசுறேன் ஐயா. நாங்களும் நிறைய கோலம் போட்டிருக்கோம். பாண்டிச்சேரி கம்ப்ளீட்டா வாசல் எல்லாம் அப்படியே கோலம், அவ்வளவு அழகழகான கோலம் ஐயா. எங்க ரோடு ஃபுல்லா அழகழகான கோலம். இந்த பொங்கல் வந்து எங்க மாமி எல்லாம் வந்து வாசல்ல அப்படிதான் செய்வாங்க. ஆனா இப்போ நாங்க அப்படி செய்யறது இல்ல. கேஸ் அடுப்புலதான் ஐயா செய்யறோம். அதே மாதிரி நாங்க சென்னை போயிருந்தப்ப எங்க கிராண்ட் டாட்டர் அவங்க வந்து சூரிய பொங்கல் சொல்லி மாடியில வச்சு 3 கல்லு வச்சு நெருப்பு வச்சு அவங்க லாஸ்ட் டைம் பொங்கல் வச்சிருந்தாங்க ஐயா. அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல, நம்ம பாரம்பரியம் கடைபிடிக்கப்படுது அப்பார்ட்மெண்ட்லயும் அப்படின்னு நினைச்சு எனக்குமே ரொம்ப சந்தோஷம்தான் ஐயா. அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஐயா. தேங்க்யூ. நன்றிம்மா. நன்றி. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து வாசல்ல நேத்து கூட நம்ம இவரு ஓகே. நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஞானப்பிரகாசம் ஐயா சொன்னாங்க. அத வாசல்ல வந்து குழி தோண்டி அதுல வந்து பானை வச்சு பொங்கல் கொண்டாடுவாங்க அப்படிங்கிறத நேத்து நமக்கு நினைவுபடுத்துனாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருமே அது மாரி ஒரு நிகழ்வுகளும் நிறைய நடக்கும். வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா, பந்தல் போட்டு அங்க வச்சு அந்த சூரிய பகவான் நேரா அந்த ஒளிபடுற மாரி பொங்கல் இடுறது, அது மாரி இன்னைக்கு அம்மா சொல்ற மாரி மாடியில விடுறது, இதுவரையான ஒரு நிகழ்வும் இன்னைக்கு நடக்கும். அதுக்குண்டான வேலைகள் தான் இன்னைக்கு செஞ்சுட்டு இருப்பாங்க. நன்றி அம்மா. நல்ல ஒரு நினைவு. வேற சித்தானந்தம் ஐயா சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். வெள்ளிக்கிழமையே வந்து பள்ளியில பொங்கல் வைத்து விட்டோம் ஐயா. முத டெவலப்பம் பள்ளியில, எங்கள் பள்ளியில. இப்ப வந்து மதியம் வந்து எங்க அப்பா தம்பி எல்லாமே சேர்ந்து கும்பலா கூட்டு குடும்பமா பொங்கல் வைப்பேன். வாசல் பொங்கல். அதுக்கு முதல்ல வந்து காலையில வந்து எல்லாரும் எங்க வீட்டுக்கு வருவாங்க பொங்கல். அதனால பொங்கல் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு இப்ப வந்து. பொங்கல் பொங்கிட்டுது இப்ப வந்து. பொங்கியாச்சா? ஆமா. எங்க அதான் காலைல சித்தானந்தம் ஐயா காணுமேன்னு பார்த்தேன். பொங்கல் வச்சுட்டாரு காலையிலே அவரு. நன்றி. இன்னொன்னு வந்து அந்த கூட்டு குடும்பம் ஐயா ஞாபகப்படுத்தினாங்களே. உண்மையிலுமே வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து ஒண்ணா வந்துருவாங்க. ஊர்ல இருந்தாங்கன்னா பக்கத்துல இருந்தா கூட தனித்தனியா பொங்கல் வைக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு நிகழ்வு. எல்லாருமே வந்து ஒண்ணு சேர்ந்து தாய் தந்தையரோட, அண்ணன் தம்பியோட இருந்துதான் இந்த பொங்கலை வந்து கொண்டாடுவாங்க. ஒரு சில நபர்கள் மட்டும்தான் தனிமையில இருக்குமே ஒழிய, அதுவும் வந்து ஒரு பழமை முக்கியத்துவம் நிகழ்வு ஐயா சொன்ன மாதிரி. அப்படி இருந்தாலும் காலையில வந்து சாப்பிட்டு நாங்க அங்க போவோம். மதியம் அண்ணன் வீட்டுக்கு போவாங்க, தம்பி வீட்டுக்கு. இப்படி கூட மாறி மாறி குடும்பங்கள் வந்து கொண்டாடுற நிகழ்வும் இதுலயும் ஒரு நிகழ்வு. நன்றி நன்றி சித்தார்த்த ஐயா. நன்றி. வேற பகிர்வு கொஞ்சம் குயிக்கா சொன்னீங்கன்னா தேவையில்ல. ஏன்னா கோலம் போட்டுட்டு இருப்பாங்க, அதை விட்டுட்டு வந்திருப்பாங்க. அடுத்து பொங்கல் பாருங்க, பொங்கலே வச்சுட்டாரு நம்ம சித்தானந்த ஐயா. இப்ப பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகணும் வேற. வேற ஏதாவது பதிவுகள் இருந்தா உங்களோட பதிவுகளை தெரியப்படுத்தலாம். அத பொங்கலை பற்றிய உங்களுடைய பதிவுகள். ஐயா வணக்கம். மணிகண்டன் சிதம்பரத்துல இருந்து பேசுறேன். வணக்கம் மணிகண்டன் ப்ரொஃபசர் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் சார். நல்ல ஒரு மகிழ்ச்சியான அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி.
சிறப்பா எங்க ஊர்ல வந்து எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா அந்த தலை பொங்கல் மட்டும் கொண்டாடுவோம். தலைப்பொங்கல்ங்கிறது கல்யாணம் ஆன வருஷம் மட்டும் கொண்டாடுவோம். மோதிரம் உண்டா? மோதிரம். ஆமா சார். இல்ல மத்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க எங்க குலதெய்வம் கோயிலுக்கு இப்ப கிளம்பிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் கோயில்ல வந்து பொங்கல் வச்சு கொஞ்சம் சிறப்பா எல்லாரும் மகிழ்ச்சியா ஷேர் பண்ணிப்போம் எல்லோருடைய மகிழ்ச்சியும். சார் கேக்குதுங்களா? கேக்குது சார், பேசுங்க பேசுங்க. கேக்குது. அதுதான் சார் அதான் மாட்டு பொங்கல் மட்டும் பாத்தீங்கன்னா நாங்க ஊர்ல வந்து மொத்தம் ஒரே இடத்துல கூடி அனைவரும் வந்து பொங்கல் வச்சு சிறப்பாக கொண்டாடுவோம். அது வந்து எங்க ஊர்ல வந்து எப்பவுமே ஒரு சிறப்பா இருக்கும். ஆனா அந்த பெரும்பொங்கல்ங்கிறது மட்டும் அந்த திருமணம் ஆன வருஷம் மட்டும் வைப்பாங்க. அதுக்கப்புறம் வாசல் பொங்கல் வைக்க மாட்டாங்க. அது முன்னோர்கள் கேட்டதுக்கு அது ஏதோ ஒரு இது சொன்னாங்க. அது எங்களுக்கு சரியா விளக்கம் புரியல. அதனால அவங்க தொடரல. அதனால நாங்களும் அதை தொடராம இப்ப இன்னைக்கு போயிட்டு எங்களுடைய குலதெய்வ கோயில்ல போயிட்டு மட்டும் பொங்கல் வச்சு சிறப்பா கொண்டாடிட்டு வருவோம். இதுதான் எங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள். மீண்டும் வருங்க. நன்றி நன்றி சார். மணிகண்டன் சாருக்கு நன்றி. அவங்களுடைய ஒரு புதுமை. அதாவது குலதெய்வத்துக்கு போய் இன்னைக்கு வந்து பொங்கல் வச்சு கொண்டாடணும். அத எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு சிறப்பு. ஏன்னா குலதெய்வங்கிறது வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். அதனால வந்து அந்த இடத்துல போய் நாங்க கொண்டாடுவோம் அப்படிங்கிறத அவங்களோட பதிவுகள் இட்டிருக்காங்க. நன்றி. வாழ்த்துக்கள் மணிகண்டன் சார். வாழ்த்துக்கள். சந்தோஷம். நன்றி நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ. ஹலோ, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஐயா. குடும்பத்தோட தாமோதரன் ஐயா வந்து நேத்து நிலாச்சோறு சாப்பிடணும்னா கண்டிப்பா எல்லாரையும் உட்கார வச்சுட்டாங்க கொண்டாந்து. வெரி குட். அடிக்கடி சந்தோஷம். அடிக்கடி நடக்கும் ஐயா அது மாதிரி. ஏதாச்சும் எல்லாம் செஞ்சுட்டு ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடுவோம் நைட்ல மேக்சிமம். ரைட். பொங்கல்னாவே நமக்கு எப்பவுமே ரொம்ப கொண்டாட்டம் தான் ஐயா. பாருங்க காலையில அப்பாலாம் 5 மணிக்கெல்லாம் எழுந்து ரெடி பண்ணிட்டாரு. பட்டியல் ஆட்டுக்கெல்லாம் பட்டி கட்டாரு. எங்கடா வரலன்னு உடனே வீடியோ பார்த்துன்னு இருக்கிறத உடனே அப்படின்னு கிளம்பி போயிட்டாரு. ஜூம் நம்ம குரூப்ல இருந்ததுனால பார்த்துட்டு போயிட்டாரு. பெங்களூர்ல அத்தையங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க வருவாங்க. பாண்டிச்சேரியில அக்கா இருக்கிறாங்க, அவங்க வருவாங்க. எல்லாம் இன்னைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு காலையில நைட் எல்லாம் வந்துருவாங்க மோஸ்ட்லி. எல்லாமே நாளைக்கு எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் ஐயா மொத்தமாவே. ஊரே கலகட்டம். ரொம்ப போடுங்க. மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு எப்படி லீவ் விட்டுருவீங்களோன்னு நினைச்சேன் நானு. ஆனா கண்டிப்பா இன்னைக்கே இருக்கு அப்படின்ட்டு அதுதான் நேத்து கமெண்ட் கூட போட்டிருந்தேன் சாட் இதுக்கு ஸ்டேட்டஸை பார்த்துட்டு நாளைக்கு கூட வையா அப்படின்ட்டு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஐயா. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஐயா நீங்க மட்டும் கொண்டாடணும்னு நினைக்கிறீங்களா? காலைச்சக்கரம் கொண்டாடணும்னு நினைக்கணும்ல. அதுக்காக தான் காலைச்சக்கரத்து பொங்கல் இன்னைக்கு. கண்டிப்பா ஐயா. கொண்டாட்டமே ரொம்ப அருமையா இருக்குது ஐயா. மகிழ்ச்சி. காலைச்சக்கரத்தின் பொங்கல் இது. கண்டிப்பா ஐயா. அனைத்து உறவுகளுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்கம்மா. சந்தோஷம். அனைவரும் வாங்க, நீங்களும் கலந்துக்கோங்க. சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணலாம், கொண்டாடலாம். கண்டிப்பா உங்களோட வீடியோஸ் எடுத்து பகிர்றோம் ஐயா. கண்டிப்பா போடுங்க. அனைத்து சொந்தங்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. தென்காசி மாவட்டத்துல இருந்து பேசுறோம். எங்க மாவட்டத்துல பொறுத்தவரை என்னன்னா சொன்ன மாதிரி பொங்கல் வந்து வெளியில முத்தத்து முன்னாடி வச்சு விடுவோம். இப்ப வந்து கொஞ்சம் மாதிரி அது முடியாம ஸ்டவ்ல வச்சு முன்னாடி வச்சு சாமி கும்பிடுற மாதிரி சூரிய கடவுளுக்கு படைச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பண்பாட்டை விளக்குத இந்த பொங்கல் அப்படிங்கிறனால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கும். அப்புறம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கோலம் போட்டதுனால அந்த குழுவில் வந்து இப்போதான் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணோம். கோலம்லாம் போட்டு இப்போவே வந்து ரெடி ஆயிடுச்சு. அனைவருக்கும் பொங்கல் நல்ல வாழ்த்துக்கள் சார். நன்றிம்மா. போடுங்க. அதான் சொல்லியிருக்கோம். நீங்க போட்ட கோலத்தை குழுவுல பதிவு போடுங்க சார். நன்றிங்கம்மா. உங்களுக்கு சொல்றேன், இதுக்கு மேல பேசுறவங்க ஒருத்தராவது பொங்கல்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க சார். பொங்கல் அப்படி சொல்லுங்க. இது பொங்கல் அப்படிங்கிறது போகி பண்டிகை. மார்கழி கடைசி நாள் போகி பண்டிகை, அடுத்த நாள் தை திருநாள், அதுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல், அடுத்த பொங்கல் காணும் பொங்கல், இன்னும் சிறப்பா 4 பொங்கலா கொண்டாடுதோம். இந்த பொங்கல் வந்து நமக்கு காலை சக்கர குழுவினரோட சேர்ந்து பொங்கல் எடுத்ததுனால நமக்கு ஒரு சிறப்பான ஒரு பொங்கலா இருக்கும்னு நினைக்கிறேன். காலை சக்கரத்துக்கு பொங்கல். இது 3ஆம் ஆண்டு பொங்கல் இது. சந்தோஷம் சார். 2025 3ஆம் ஆண்டு பொங்கல் காலை சக்கரத்தோம். நன்றி.
நன்றிங்க சார். ஏன்னா நம்ம அது மாதிரி சொல்லும் பொழுதுதான் பெரியவங்க சொல்லும் போது தான் பிள்ளைங்க அதை கத்துக்குவாங்க. ஆமா பொங்கலோ ஆமா. பொங்கல் சொல்லுவாங்க. இப்ப சொல்லவே மாட்டேன்றாங்க. நாங்கெல்லாம் வந்து தெருவுல அது மாதிரி வந்து கூடி செய்யும் பொழுது பயங்கரமா சத்தம் போடுவோம். குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். அதுக்காக இதுக்கு மேல பேசுறவங்க சொல்லட்டும். இன்னைக்கு பேச ஆரம்பிச்சா எல்லாரும் பேசுவாங்க. ஆனா காலை சக்கரம் களை கட்டுது. கூட்டம் நிக்குது ஐயா அப்படியே சொல்றதுக்கு பொங்கலோ பொங்கல். ஐயா எல்லாரும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுமா குட்டீஸ் எல்லாம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்து. பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கலோ பொங்கல் பொங்கல். பொங்கலோ பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். வேற பொங்கலோ இன்னொரு கூட்டம் இல்ல எங்கேயோ பக்கம் போயிட்டு இருக்குது ஐயா. எல்லாம் டாடா. வந்து கொஞ்சம் கூட்டம் வந்து. வேற பதிவுகள் யாராச்சும் இடறீங்களா? ஏன்னா டைம் ஆயிடுச்சு. சரிங்க ஐயா பதிவுகள் சரிங்க. நன்றி. நம்ம நிகழ்வுக்கு போயிடலாம். அந்த ஆடியோ வேணுங்களா? அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு போட்டோம்ல, வீடியோ தான் தெரிஞ்சது நீங்க. ஆடியோ என்ன போடவா? இல்ல போதுமா? போட்டு விடுங்க ஐயா. போடுங்க போடுங்க ஐயா கேட்போம். முடிவுல போடுறோம். Okay, நன்றி. வேற ஏதாவது பதிவுகள் இருந்தா பதிவிடலாம். ஒரு 5 நிமிஷம் டைம். உங்களை பற்றி உங்களுடைய மலரும் நினைவுகள். ஓகே. எல்லாருமே பகிர்ந்துட்டீங்க. சந்தோஷம். இன்றைய சிறப்பு பொங்கல் 2025ஆம் ஆண்டு தைத்திருநாள் பொங்கல் வந்து சிறப்பா எல்லாரும் கொண்டாடுவோம். காலைச்சக்கர நிகழ்வு நம்ம இன்னைக்கு சிறப்பா அதோட நிகழ்வுகள பத்தி எல்லாருமே பகிர்ந்துக்கிட்டோம். நமக்கு சிறப்பு விருந்தினரா கலந்து கொண்டு இந்த இலக்கியவாணன் ஐயா வந்து மருத்துவத்த பத்தி நமக்கு சொல்லிட்டு இருந்தாலும், அதனுடைய இன்றைய பொங்கலுடைய மகத்துவத்தை பற்றி நமக்கு சிறப்பா ஒரு விளக்கம் குடுத்திருக்காங்க. அதனுடைய விளக்கத்தையும் தெரிஞ்சு, இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு முறையில இன்னைக்கு கொண்டாடுறதுக்கு ரெடியா இருக்கும். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வில் நமக்கு இன்று சிறப்பாக நமக்கு அ அ இதுல இன்னொன்னு என்னன்னாக்கா, கிட்டத்தட்ட மார்கழி மாதம். மார்கழி மாதம் 1 மாத காலங்களாக நமக்கு எல்லாருமே வந்து அந்த தியான வகுப்பு சிறப்பா நடத்தி குடுத்தாங்க. ஆசான்கள் நெறைய பேர் வந்தாங்க. சிறப்பா நடத்தி குடுத்தாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்துல நம்ம நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோன்று நம்ம அந்த குழுவுல பயணிக்கிற எல்லாருமே இதுவரைக்கும் கத்துக்கிட்டு, இன்னைக்கு வந்து ஆசிரியர் என்ற உயர்நிலையை அடைந்து, பல பேர் வந்து நமக்கு வந்து தியான வகுப்ப சொல்லிக் குடுத்தாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்துல நம்ம நன்றிய சொல்றோம். ஒவ்வொரு நாளும் அந்த காலை வேளையில 5 மணிக்கெல்லாம் எந்திச்சு இந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டு, இந்த நிகழ்வோட அ சிறப்ப வந்து பெருமைப்படுத்தி, இத தொடர்ந்து நிகழ்ச்சிய கலந்துகிட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அந்த மார்கழி மாசம் ஃபுல்லா இந்த 29 நாளும் அந்த காலை வேளையில இந்த தியான வகுப்புல கலந்துகிட்டு, தங்களையும் மேம்படுத்தி, குழுவையும் மேம்படுத்த செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறந்த ஆசனங்களையும், பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நலசிவமையா அவர்களுக்கும், இன்றைய நிகழ்வை நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் கீழ்வேலூர் சங்கத்திற்கும், இன்றைய நிகழ்வில் நமக்கு வந்து தீபாவளி பொங்கலின் நன்றி. பொங்கலின் சிறப்புகளை பற்றி நமக்கு இன்னைக்கு சிறப்பா ஒரு டாபிக் எடுத்து சிறப்பித்துக் கொடுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து, மீண்டும் நாளை காலை மாட்டுப் பொங்கல் நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நீங்கள் விரும்பியபடி அந்த ஆடியோ போடுறேன். ஆடியோ வரலன்னா கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. ஏன்னா கொஞ்சம் சின்ன ப்ராப்ளமா இருக்கு. அப்ப ஆடியோ போட்டு விடுறேன். ஆடியோ வரலன்னா சொல்லுங்க. நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே. நன்றி. ஆடியோ வருதா? இல்ல சார். வரல. ஆடியோ வரல? வருதுங்களா? வரல சார். ஆடியோ வரலையா? வரலைங்க. ஒரு நிமிஷம். இன்னும் எடுக்கணும்.
வரலீங்களா? வரல சார். சரி, அது என்னன்னு தெரியல, ப்ராப்ளமா இருக்கு. இல்ல. அதையும் கொஞ்சம் பார்ப்போம். நாளைக்கு அப்படி இருந்தா நாம வேற பென்ட்ரைவ்ல போட்டு நாளைக்கு ட்ரை பண்றேன். இல்ல ஐயா ஓகே. கூட மயில் வாகன ஐயா போட சொன்னா போட்டுருவார் இல்லைங்க அது ஒரு பாட்டு. அதெல்லாம் வராது சார் எனக்கு. இது நம்ம லேப்டாப்ல போடணுங்க அது. அதுல உள்ளது. ஓ சரிங்க. அதுல போட முடியாது. ஓகே, நன்றி. இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம். எல்லாருமே மகேந்திரன் ஐயா சொன்ன மாதிரி எல்லாருமே ஒரு சேர்ந்து பொங்கலோ பொங்கல்னு சொல்லுங்க. எல்லாம் அன்மியூட் பண்ணிங்க. அன்மியூட் பண்ணி எல்லாரும் ஒத்த கருத்தோட ஒத்த இதோட பொங்கலோ பொங்கல் சொல்லலாம். அனைவருக்கும் இனிய பொங்கலோ பொங்கலோ பொங்கல். காலைச்சக்கரம் குழுவினர் அனைவருக்கும் பொங்கலோ பொங்கல். குழுவினர் அனைவருக்கும் பொங்கலோ பொங்கலோ பொங்கல். நன்றி, அனைவருக்கும் நன்றி. மீண்டும் காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளம். நன்றி, வாழ்க வளமுடன். பொங்கலோ பொங்கல், வாழ்க வளம். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். பொங்கலோ பொங்கல்.